வணக்கம். ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். ஆளும் கட்சியாக இல்லாவிட்டாலும் கூட செய்திகளில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருப்பது எதிர்கட்சிகளுக்கு அத்தியாவசியமான ஒரு விஷயம். அதிகாரப்பூர்வமான எதிர்கட்சியாக தமிழ்நாட்டில் இல்லாவிட்டாலும் கூட தமிழ்நாட்டில் பிரதானமாக இரண்டாவது பெரிய கட்சி, பிரதானமான முக்கியமான எதிர்கட்சி என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம். 2 பேட்டிகள், திராவிட முன்னேற்ற கழகத்தை மையப்படுத்திய 2 பேட்டிகள் கட்சியிலும் சரி, வெளியிலும் சரி, அரசியல் அரங்கத்திலும் சரி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒன்று, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு மு கருணாநிதி அவர்களுடைய மகன், முன்னாள் மத்திய அமைச்சர் திரு அழகிரி அளித்திருக்கக்கூடிய பேட்டி. ஸ்டாலினை முன்னிறுத்தினால் கட்சிக்கு வெற்றி கிட்டாது என்று தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சில நிமிடங்களுக்கு முன்பாக திமுகவுடைய பொருளாளர் திரு மு க ஸ்டாலின் அதற்கு விரிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். இன்னொன்று, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்புத்துறை செயலாளர் திரு TKS இளங்கோவன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் அளித்திருக்கக்கூடிய பேட்டியும் மிகப்பெரிய பரபரப்பை கட்சியிலும் கட்சிக்கு வெளியிலும் அரசியல் அரங்கத்திலும் ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் சொன்னது என்ன? 170 தொகுதிகளிலாவது திராவிட முன்னேற்ற கழகம் குறைந்தபட்சம் போட்டியிடும். காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் இடம்பெற்றால் 30 சீட்டுகளுக்கு மேல கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்ற ரீதியில் அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் மிகப்பெரிய பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அவருடைய கருத்து கட்சியுடைய கருத்து அல்ல என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லியிருக்கிறது. பல கேள்விகள் இந்த 2 பேட்டிகளின் காரணமாக எழுந்திருக்கின்றன. அரசியல் அரங்கத்தில் மிக பரபரப்பாக விவாதிக்கக்கூடிய சூழ்நிலையை இது ஏற்படுத்தியிருக்கிறது. விவாதிப்போம். இது பற்றி இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் இது சார்ந்த கூடுதல் பின்னணி விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் ரமேஷ்குமார் முதலில் தர கேட்போம். 2016 ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான ஜுரம் என்பது இப்போதே தமிழக அரசியல் கட்சிகள் மத்தியில் பரவ தொடங்கிவிட்டது. இந்த நிலையில முன்னாள் மத்திய அமைச்சரும் திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட மு க அழகிரி நேற்று தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியில 2016 சட்டமன்ற தேர்தலில் திமுகவில் மு க ஸ்டாலினை முன்னிலைப்படுத்தினா படுதோல்வி அடையும் என்றும், அண்மையில வெளியான கருத்து கணிப்பு என்பது மு க ஸ்டாலினால ஏற்படுத்தப்பட்ட கருத்து கணிப்பு தான் என்று தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்ல, திமுக என்றாலே கலைஞர் தான் என்றும், கலைஞர் தான் திமுக என்ற கருத்தையும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் அளித்த பேட்டி இன்று காலையில ஆங்கில நாளிதழ் ஒன்றில் வெளியானது. அதுல 170 தொகுதியில் வரை திமுக போட்டியிடும் என்றும், அதாவது போட்டியிட திட்டமிட்டுள்ளதாகவும், குறிப்பா மதிமுக, இடதுசாரிகள், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளோட சேர்ந்து பணியாற்ற தயாராக உள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த பேட்டி வந்த சில மணி நேரங்களிலேயே திமுக தலைமையகம் இதை மறுத்துவிட்டது. அது TKS இளங்கோவனுடைய சொந்த கருத்து என்றும் அதற்கும் திமுகவும் தொடர்பில்லை என்று தெரிவித்திருந்தது. சற்று நேரத்தில் அவர் என்ன பண்ணாரு, ஒரு ஊடகத்துக்கு அளித்த பேட்டியிலையும் அது தன்னுடைய சொந்த கருத்து தான் என்று தெரிவித்தார். பல நேரங்களில் திமுக சார்பில் TKS இளங்கோவன் அளித்த பேட்டிகளை திமுக தலைமையகம் மறுத்ததில்லை. ஒரு சில நேரங்களில் மறுத்ததற்கான முன்னுதாரணம் உள்ளது. இந்த நிலையை பார்க்கும்போது உண்மையிலேயே திமுக தலைமைக்கு தெரியாமல் தான் TKS இளங்கோவன் இந்த கருத்தை தெரிவித்தாரா, அல்லது கூட்டணிக்கு ஆழம் பார்க்கிறதா திமுக? TKS இளங்கோவனுடைய பேட்டிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மறுப்பு தெரிவித்தது கட்சியுடைய கருத்து இல்ல என்று சொல்லியிருக்கிறது என்றால், இன்னொரு பரபரப்பான பேட்டி அழகிரியுடைய பேட்டி. அதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளர் கருத்து தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு நான் என்றுமே கூறியது கிடையாது. வேண்டுமென்றே சிலர் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்படிப்பட்டவர்களுடைய கருத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பெரிதாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை என்று அழகிரிக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். லாவணி கட்சியில் ஈடுபடுறதுக்கு நான் தயார் இல்லை என்றும் சொல்லியிருக்கிறார். ஆக இந்த 2 பேட்டிகளும் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், அதே போல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திரு அந்தரிதாஸ் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்புத்துறை இணை செயலாளர் பிரசன்னா அவர்கள். ஒவ்வொருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். எங்களுடைய முதல் கேள்வி திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களுக்கு தான். அழகிரியுடைய பேட்டிக்கு பிறகு வரை இப்பொழுது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பது TKS இளங்கோவனுடைய பேட்டி. 170 தொகுதிகளுக்கு குறையாமல் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடும், கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது, தனித்துத்தான் ஆட்சி என்ற ரீதியில் அவர் சொல்லியிருக்கிறார். TKS இளங்கோவனை பொறுத்த வரைக்கும் அவருடைய ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பார்க்கும்போது கட்சியுடைய செய்தி தொடர்பாளரா தடாலடியா பல கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு வாடிக்கை கொண்டவர் அல்ல TKS இளங்கோவன். 170 சீட்டு குறையாம நிற்போம், காங்கிரசுக்கு 30 சீட்டுக்கு மேல கிடையாது, ஒரு 2 கட்சியை குறிப்பிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியும் VCKவையும் குறிப்பிட்டு இது ஜாதி கட்சிகள் அப்படிங்கிற ரீதியில அவர் விமர்சித்திருக்கிறார். இது அவருடைய சொந்த கருத்து அப்படின்னு அவரே பின்வாங்கி இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு 8-9 மணி நேரத்துல
அந்த கருத்திலிருந்து டிஸ்டன்ஸ் பண்ணிருக்கிறது எங்களுடைய கருத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. கட்சி கட்டுப்பாட்டை மீறித்தான் அவர் இப்படி சொல்லியிருக்கிறார், சொந்த கருத்தை தான் தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு உங்களுக்கு நம்ப தோன்றுகிறதா? இந்த கருத்துக்களின் மூலமாக இது வெளிப்படுத்தி ஆழம் பார்க்கப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? 100க்கு 100 இந்த கருத்துக்களை வெளிப்படுத்தி ஆழம் பார்க்கிறார்கள். கட்சி கட்டுப்பாடை மீறக்கூடிய அளவுக்கு உள்ளவர் அல்ல டி.கே. இளங்கோவன். இன்னும் சொல்ல போனா, வெளிப்படையா சொல்ல போனா வாய்ஸ் ஆஃப் கருணாநிதி தான் அது. இந்த இண்டிகேஷனை வந்து 2 கட்சிகளை பற்றி டி.கே. இளங்கோவன் சொல்லியிருக்காருல, ஜாதி ரீதியான கட்சிகள். அதுக்கு அந்த கட்சிகள் வேற வைக்கலாம். பட் இந்த திமுக வியூக அடிப்படையில் பார்த்தா, டாக்டர் ராமதாஸ் இல்ல திருமணத்திலே வந்து கருணாநிதியிடம் கேள்வி கேட்கிறாங்க, மதிமுக உங்க கூட்டணியில் வந்தால் கேட்கிறாங்க. வந்தால் வரவேற்பு, பாமக உங்க கூட்டணியில் அப்ப அதுல வந்து ஒரு இக்கனா இருக்குது. அடுத்தபடியா நாம இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்த்தோம்னா, சிறரங்க இடைத்தேர்தல் பற்றி இவர் திருமாவளவன் என்ன சொன்னாரு நமக்கு தெரியும். நான் இருக்கிறேன், வேட்பாளர் வர்றாங்க, வேட்பாளரை கிட்ட என்ன அறிமுகப்படுத்தல, என்னோட இதை கேட்கலங்கிறாரு. அந்த 2 இண்டிகேஷனும் கருணாநிதி கொடுத்தாப்புல. அந்த கருணாநிதி கொடுத்த இண்டிகேஷனை தான் இன்னைக்கு வந்து டி.கே. இளங்கோவன் வந்து தெள்ள தெளிவா 2 ஜாதி கட்சின்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. திமுக தலைமை கிட்டேந்து பிறகு எதற்காக மற்ற கட்சிகள் யாரும் ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த கருத்துக்கள் திமுகவுடைய கருத்து அல்ல இப்படி அதுலதான் இருக்குது. இந்த 2 கட்சியாலும் எங்களுக்கு பலம் இல்லைங்கிறதா உண்மை. நம்ம எந்த கட்சியும், நாங்க ஸ்டாலினே சொன்னாரு எந்த காலத்திலும் காங்கிரஸ் கூட கூட்டணி இல்லைன்னு சொன்னாரு. இன்னைக்கு வந்து அதே திமுக தரப்புல இருந்து காங்கிரஸ் கூட்டணிக்கான விதைகள் ஊண்டப்படுது, தெளிவாக தெரியுது. இப்ப இந்த 2 கட்சிகள் விஷயத்துல என்னன்னா, இத வந்து நாம வெளிப்படையா சொன்னா, இந்த கட்சி வாக்காளர்களை பற்றி அவங்க கவலைப்படல. கட்சி வாக்காளர்களையும் தாண்டி 13% வன்னியர்கள் இருக்காங்க, 12% பறையர் சமுதாயம் இருக்காங்க. அப்ப இந்த மக்கள் மத்தியில நம்மள வந்து தீண்டத்தகாத கட்சிங்கிற மாதிரி திமுக சொல்லுதுங்கிற ஒரு எண்ணம் உருவாயிடக்கூடாது. அதே வேளையில இந்த மெசேஜ மதிமுக, தேமுதிக போன்ற கட்சிகளுக்கும் கொடுத்தாகணும். நாங்க வந்து இவங்களால எங்களுக்கு யூட்டிலிட்டி இல்ல, பெரிய பிரயோஜனம் இல்ல. பாமக எடுத்துட்டா 3% ஓட்டு இருக்கு, 30% ஓட்டு சீட்டு கொடுப்பாங்க, அவங்கள சேர்த்தாலும் மற்ற ஜாதிகள் எதிர்ப்பு ஓட்டு வருங்கிறதா திமுக எண்ணம் மாட்டி இருந்தனால தான் அந்த கல்யாண வீட்டுல வந்து அவரை முடிவு சொல்லாம இருந்தாங்க. 2014க்கு பிறகு இவங்க விடுதலை சிறுத்தைகள் யூட்டிலிட்டியும் அவங்களுக்கு சந்தேகம் வந்துட்டதுனாலதான் சிறங்கத்துல அந்த முடிவு எடுத்தாங்க. இதே யூட்டிலிட்டி இருக்கும்னு சொன்னா 2009 விடுதலை சிறுத்தைக்கு 2 சீட்டு கொடுத்து திருமாவளவன் முன்னிறுத்தி கூட அந்த இதை உங்களுடைய சந்தேகம் இது ஆழம் பார்க்க நிச்சயமாக ஒப்புதலோடு செய்யப்பட்டது. அது மட்டும் இல்ல, நம்ம அந்த நிகழ்ச்சியிலே திமுக பிரியாரிட்டி லிஸ்ட் உள்ள கட்சிகளை நாம பலமுறை பதிவு பண்ணிருக்கோம். அதன் அடிப்படையில தான் அந்த பிரியாரிட்டி லிஸ்ட் இருக்குது. நான் பிரசன்னா அவர்கள்ட்ட தான் அடுத்து நான் எடுத்துட்டு போறேன். ஆழமா இது வந்து ஆழம் பார்க்கறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு கருத்து, அவர் வந்து கட்சி கட்டுப்பாட்டை மீறி சொல்லலைங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. நான் பிரசன்னா அவர்கள்ட்ட எடுத்துட்டு போறதுக்கு முன்பாக டி.கே. இளங்கோவனுடைய பேட்டி, பிரசன்னா திமுகவுடைய செய்தி தொடர்பு துறை இணை செயலாளர், அவருடைய துறையுடைய செயலாளர் திரு டி.கே. இளங்கோவனுடைய பேட்டியுடைய முக்கிய அம்சங்கள், குறைந்தபட்சம் 170 தொகுதிகளில் திமுக போட்டியிட எண்ணுகிறது. 119 தொகுதிகளில் 2011 நின்று கட்சியுடைய வெற்றி வாய்ப்பு கடுமையா பாதிச்சது. காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்தால் 30 சீட்டுக்கு மேல எதிர்பார்க்க கூடாது. இடதுசாரிகள் தேமுதிக, மதிமுக உங்களோடு ஒரு இயல்பா பணியாற்ற தயார், யாரோட இதற்கும் பேசல. சாதியின் பேரால் அரசியல் செய்யக்கூடிய விசிக, பாமக இவங்களோட கூட்டணி வைக்கக்கூடிய எண்ணம் இல்ல. ஒரு கட்சி ஆட்சி தான் தமிழ்நாட்டுக்கு சரி. இது திரு டி.கே. இளங்கோவன் அவர்களுடைய பேட்டியுடைய மையமான அம்சம். திரு பிரசன்னா அவர்கள்ட்ட கேட்கிறார், இதுல எந்த அம்சம் முற்றிலும் தவறானது, பொறுப்பற்றது? இந்த ஒட்டுமொத்த பேட்டியுமே தவறானது, பொறுப்பற்றது, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்பில்லாதது அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இது மட்டுமல்ல, அவர் நிறைய அம்சங்களை சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டில் விவசாய பிரச்சனைகள் மிக பெரிய அளவுக்கு இருக்கிறது, அதிமுக ஆட்சி சரியா இது பண்ணல, காவிரி பிரச்சனை எல்லாம் எடுத்துக்கிட்டா திமுக தான் சரியாக கையாண்டு இருக்கிறது, தமிழ்நாட்டுடைய கடன் 4 லட்சம் கோடியை தாண்டிடுச்சு. இதெல்லாம் தவறான கருத்துக்களா? ஒட்டுமொத்த பேட்டியும் தவறு, ஏற்கத்தக்கது அல்ல அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறீங்க. என்ன கட்சி கட்டுப்பாட்டை மீறி பொறுப்பற்ற வகையில திமுக குழப்பம் ஏற்படுத்தும் வகையில இந்த அம்சங்கள்ல பார்க்கிறீங்க? முதல்ல இந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லணுமா அப்படின்னு என்னை நோக்கி எனக்கு கேள்வி வைக்கிற போது, இந்த மாபெரும் இயக்கத்தினுடைய கடைமட்ட தொண்டனாக இருந்து இன்றைக்கு இந்த இயக்கத்தினுடைய செய்தி தொடர்பினுடைய இணை செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிறேன். ஆக என்னுடைய வார்த்தையில் ஒவ்வொரு வார்த்தையும் நான் இந்த இயக்கத்தை பிரதிபலிக்கிறேன் என்கிற கண்ணியத்தோடு நான் பேச விளைகிறேன். முதல்ல ஒரு விஷயத்துக்கு இங்க ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. இந்த விடயம் வந்தது,
வந்த உடனேயே இந்த இயக்கத்தில் எந்த தனிநபருக்கும் முக்கியத்துவம் கிடையாது. அது TKS இளங்கோவனாக இருக்கட்டும் அல்லது தமிழன் பிரசன்னாவாக இருக்கட்டும், யாருக்காக இருக்கட்டும், நீங்க யார் பேர வேணாலும் சொல்லிக்கலாம். கலைஞராக இருக்கட்டும், அழகிரியா வேண்டுமானாலும் இருக்கலாம், இல்ல வேற யாரு கமா இன்ஃபினிட்டில யாரு பேரை வச்சாலும் இங்கே கிடையாது. இங்கே உதயசூரியனும் கருப்பு சிவப்பும், இங்கே தலைவர் கலைஞர் என்கிற ஒருவருடைய ஒற்றை தலைமையில் இந்த இயக்கம் கண்ணியத்தோடு கட்டுப்பாட்டிற்கு பெயர் போன இயக்கம். அந்த இயக்கத்திலிருந்து ஒரு மறுப்பு வந்திருக்கு. இந்த அவருடைய சொந்த கருத்திற்கும் இயக்கத்திற்கும் இயக்கத்தினுடைய தலைமைக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று ஒன்று. இரண்டாவது, நீங்க ஒரு ஐசோலேட் பார்க்கணும். எனக்கு ஒரு பார்வை இருக்கும். நான் இந்த இயக்கத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கிற போது இந்த இயக்கம் குறித்தான பார்வை, இந்த இயக்கத்தில் எனக்கென்று ஒரு பார்வை இருக்கும். ஆனால் இயக்கத்தின் குறித்த என்னுடைய பார்வை இருந்தாலும் என் இயக்கம் எடுக்கிற முடிவுகளுக்கு கட்டுப்படுகிறவனாக இருக்கிறவன் தான் தொண்டர். TKSம் கட்டுப்படுவார், தமிழன் பிரசன்னாவும் கட்டுப்படுவார். இயக்கத்துடைய கொள்கைகளை பார்வைகளை வெளிப்படுத்துவதுதான் அவருடைய பதவி. அவர் நீ உங்களுடைய துறையுடைய தலைவர், துறையுடைய செயலாளர், செய்தி தொடர்பு துறையுடைய செயலாளர். இதுல நான் புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன், அவருடைய எந்த கருத்து கட்சி கொள்கைகளுக்கு விரோதமாக, வளர்ச்சிக்கு எதிராக, கட்சியோட நிலைப்பாட்டுக்கு எதிராக இருக்கிறதுங்கிறத நீங்க வளர்க்கணும். நான் தெளிவா சொல்றேன். நிறைய விஷயங்களை இந்த பேட்டியில தலைப்பு செய்தி மக்கள் பார்த்த உடனேயே பார்க்கிற அந்த செய்தி பாத்தீங்கன்னா, DMK aims to contest at least 170 seat, level rest to allies, party veterans say voter won't accept solution rule அப்படிங்கறதான் தலைப்பு செய்தி. ஆக இந்த கூட்டணி குறித்து பேசுவதற்கு எங்கள் திராவிட முன்னேற்ற கழக இயக்கத்தில் ஒரு குழு அமைக்கப்படும். அந்த நிர்வாக குழு கூடி முடிவு செய்யும். கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கூட்டணி பேச்சுவார்த்தை எந்தெந்த கட்சிகளோடு யார் யார் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற குழு கூடி முடிவு செய்யும். பிறகு அவர்களை யார் நியமிக்கிறார்கள் என்று சொன்னால் கழகத்தினுடைய செயற்குழு, பொதுக்குழு, உயர்நிலை செயல்திட்ட குழு கூடி முடிவு செய்து தலைவர் கலைஞருடைய அங்கீகாரம் பெற்று அந்த அமைப்பு பட்டியல் வெளியிடப்பட்டு பிறகு கூட்டணி பேசப்பட்டு அதற்கு பிறகு இத்தனை வாக்குகள், இத்தனை இடங்களை தருகிறோம், இத்தனை இடங்களில் நாங்கள் நிற்கிறோம் என்கிற ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தேர்தலை சந்திக்கலாம். 170 சீட்டா இல்லாம இருக்கலாம், ஆனா அவ்வளவு எண்ணிக்கையில போட்டியிடுவோம். இல்லை, பல கட்சிகள் என்ன சொல்லி வராங்க, கூட்டணி ஆட்சியை தான் ஏத்துக்கணும். இன்னும் சொல்ல போனா உங்களோட கூட்டணியில இருந்த கட்சிகள் இருப்பதாக குழப்பம் இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்கெல்லாம் கூட கூட்டணி ஆட்சின்னு சொல்லும் போது இதுவரைக்கும் ஸ்டேட்டஸ் கோவா திமுக கடைபிடித்து வந்த தனியான எங்கள் தலைமையில ஒரே கட்சி ஆட்சி அப்படிங்கிற நிலையை அவர் வலியுறுத்தி இருக்கிறார். நிச்சயமா இது எந்த வகையில கட்சி கொள்கைக்கு எதிரானது? நிச்சயமா சொல்றேன், திரும்பவும் சொல்றேன். நான் கட்சியினுடைய தலைமை எடுக்கிற முடிவுக்கு என்னுடைய பார்வை 170 எல்லாம் கிடையாது. TKS அண்ணனுக்கு கொஞ்சம் குறைஞ்ச மனசா இருக்கலாம் 170. நான் 190க்கும் உதயசூரியன் போட்டியிட வேண்டும் என்று நினைக்கிறவன். ஆனால் அது என்னுடைய பார்வை. ஒரு நிமிஷம், என்னுடைய பார்வை தொண்டர்களின் பார்வை அல்லது TKS இளங்கோவனுடைய பார்வை மற்றவருடைய பார்வையாக இருக்கலாம். ஆனால் அதை கருத்தில் கொண்டு ஏற்றுக்கொண்டு தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதை ஏற்று கட்டுப்பட்டு நடக்கிறவன் தான் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்கிற முப்பெரும் கொள்கையின் வழியில் நடக்கிற திமுகவின் தொண்டன். ஆக எங்களுக்கான சிந்தனை இருக்கணும். எனக்கு 190 இடங்கள்ல திமுக நிக்கணும். ஆனால் என் தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதற்கு கட்டுப்படுகிறவன் தான் நான். இப்ப 170 நிக்கிறதா அப்படின்னு திமுக முடிவெடுக்கல அப்படிங்கிறீங்க. அவர் என்ன சொல்றாரு, 119 எடுத்து எங்களால சோபிக்க முடியல, அது கட்சியுடைய வாக்குக்கு வாய்ப்புக்கு எதிராக நமக்கு கூட நிக்கிறோம் அப்படிங்கிறார். அது இன்னும் முடிவெடுக்கலங்கிறீங்க. மற்ற பல நிறைய கருத்துக்களை சொல்றாரு. அதெல்லாம் ஏற்பில்லையா? நீங்க ஒட்டுமொத்த பேட்டியுமே டினவுன்ஸ் பண்ணிருக்கீங்க. ஒரு ஸ்பெசிபிக் அந்த கருத்து டினவுன்ஸ் பண்ணாங்க. ஒட்டுமொத்த பேட்டியுமே சொந்த கட்சி கருத்து இல்லை. மீண்டும் இரண்டாவது கருத்தை இந்த கருத்தை சொல்றீங்க. நான் திரும்பவும் சொல்றேன், ஒருவருடைய தலைமையின் கீழ் ஏற்படுத்துகிற, நான் இப்ப செய்தி தொடர்பு இணைச்சலனாக சொன்னேன், நான் வெளியிடுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதற்கான வேல்யூஸ் இருக்கு. அந்த தலைப்பு செய்தி என்பது கூட்டணி குறித்து, கூட்டணி இயக்கங்கள், அந்த கருத்தை கூட்டணி கட்சிகளை குறித்து நீங்க கேட்கிற அந்த கேள்விகளிலேயே இந்த கட்சியா அந்த கட்சியா இதற்கு இத்தனை அந்த நாளிதழ் ஹைலைட் பண்ணிருக்கு. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. திமுக தலைமை அந்த கருத்தை மட்டும் டிஸ்டன்ஸ் பண்ணாம ஒட்டுமொத்தமாக அவருடைய பேட்டிக்கும் நம்மளுடைய நிலைப்பாட்டுக்கும் சம்பந்தம். ஒரு விஷயம் நான் திரும்பவும் சொல்லுகிறேன், கூட்டணி குறித்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் பவுண்டேஷன் பாயிண்ட் என்று சொல்லப்படுகிற அதை கட்டி அமைக்கக்கூடிய அந்த மையப்புள்ளி என்பது நிர்வாக குழு இருக்கிறது, கூட்டணி பிரசன்னாவுக்கு 190 இடங்கள்ல நின்று ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கு. அது என்னுடைய கருத்து.
உதயசூரியன் 190 இடங்கள்ல நிக்கணும். தலைவர் கலைஞர் 71 186 இடங்கள் என்பது போல இந்த வருடம் 2016 தளபதியினுடைய வழிகாட்டுதல்ல தலைவர் கலைஞர் கைகாட்ட ஏறக்குறைய 190 இடங்கள்ல வரணும்னு என்னுடைய ஆசை. அது இட்ஸ் மை ஓன் பிளஷர் அண்ட் இட்ஸ் மை ஓன் தாட். ஆனால் தலைவர் கலைஞரும் தளபதியும் பேராசிரியரும் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதை ஏற்றுக்கொள்ளுகிற தொண்டன் நான். என்னுடைய தனிப்பட்ட கருத்தை இயக்கத்தின் கருத்தாக சொல்ல முடியாது. இன்னைக்கு தளபதி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார், இது இயக்கத்தினுடைய கருத்து. என் கையில இருப்பது இந்த இயக்கத்தினுடைய ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய இந்த இயக்கத்தினுடைய கருத்தை சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்கிறது. ஆக இது அபிஷியல் ஸ்டேட்மெண்ட். அதனுடைய செய்தி தொடர்பாளர் சொல்வது நிச்சயமா அப்படி இல்லை. அதைத்தான் சொல்றேன். இளங்கோவன் என்கிற தனிநபருக்கும் பிரசன்னா என்கிற தனிநபருக்கும் கட்சி சார்ந்து நான் ஒரு செய்தியை சொல்லுகிற போது அதற்கான பொறுப்பும் சுமையும் எனக்கு கூடுகிறது. அந்திரிதாஸ் அவர்கள்ட்டையும் கேட்க விரும்புறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் திமுகவோடு தொடர்ந்து கூட்டணியில் இருந்து வரக்கூடிய கட்சி, கடந்த தேர்தல் வரைக்கும் இணைந்து போட்டியிட்ட கட்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பாமகவையும் ஒரு தட்டில் வைத்து ரெண்டையும் ஜாதி கட்சிகள் அப்படிங்கிற ரீதியில வைத்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு 5 கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டு இயக்கமாக இருந்தது, ஒரு கூட்டணியாக மாறி இருக்கிறது. அந்த ஒரு அணியில் இருக்கிறதா, திமுக அணியில் தொடர்கிறதா அப்படிங்கிற சந்தேகம் ஒரு பக்கம் எழ, திரு அந்தரிதாஸ் அவர்கள்ட்ட இன்னொரு சந்தேகமும் எழுகிறது. வைகோ திரு கோவில்பட்டி கூட்டத்தில் அறிவித்தது போல அந்த ஒரு கூட்டு இயக்கம், அதாவது பிரச்சனை ரீதியாக கொள்கை ரீதியாக சேர்ந்து செயல்பட்ட கூட்டு இயக்கம் திரு வைகோ அறிவித்தது போல ஒரு கூட்டணியாக மாறிவிட்டதா இல்லையா? மாறிவிட்டதா இல்லையான்னு கோயில்பட்டி கூட்டத்துக்கு முன்னாடி நான் இன்னொரு கருத்தை சொல்லிட்டு சொல்றேன். அதாவது எத்தனை தொகுதிகளில் நிற்பது என்பது திமுகவுடைய சொந்த கருத்து. அழகிரி அவர்கள் என்ன பேசினார்களோ அதுக்கு பதில் கருத்து கூறுவதற்கு எனக்கு உள்கட்சி விவகாரத்திலே அவங்களுடைய விவகாரத்திலே நான் தலையிட விரும்பவில்லை. இன்னொன்று, திரு டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் தனிப்பட்ட முறையிலே எதுவும் பேட்டி கொடுத்ததாக எனக்கு தெரியவில்லை. ஆங்கில பத்திரிகை கொடுத்த பேட்டியிலே செய்தி தொடர்பாளர் என்கின்ற ஹோதாவிலே தான் இத்தனை கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறார். ஆக இதை ரவீந்திரன் துரைசாமி அப்படிதான் சொன்னார். பிறகு என்னுடைய தனிப்பட்ட கருத்து திரு டி.கே. இளங்கோவனே என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் செய்தி தொடர்புத்துறை செயலாளர் கெப்பாசிட்டியில கொடுத்திருக்காரு. பட் ஆனா அவர் வெளிப்படுத்திய கருத்துக்கள் கட்சியுடைய தலைமைக்கு ஏற்பில்லை அப்படிங்கறது அவங்க. டி.கே.எஸ். அவர்கள் ஆழமானவர்கள் மாத்திரமல்ல, அமைதியானவர் மாத்திரமல்ல, தலைமை என்ன சொல்கிறதோ அதை பிரதிபலிக்கக்கூடியவர். எந்த கட்டத்திலும் உணர்ச்சி வசப்பட்டோ வேறு விதமாகவோ செய்திகளை சொல்லக்கூடிய நபர் கிடையாது. உதாரணங்கள் இருக்கு. திரு டி.கே. இளங்கோவனை பொறுத்த வரைக்குமே உணவு பாதுகாப்பு மசோதால அவர் சொன்ன ஒரு கருத்தை ஜெயலலிதா கோட் பண்ணி இப்படி சொல்லிருக்கிறார் அப்படின்னு சொல்ல, இது அவருடைய இது கட்சியுடைய கருத்து அல்ல. திரு டி.கே.எஸ். இளங்கோவன் உள்ளிட்டோர் இது போன்ற கருத்துக்களை சொல்வதில் ஜாகிரதையா இருக்கணும். கட்சியுடைய நிர்வாகிகள் இது போன்ற கருத்துக்களை, கட்சியுடைய நிலைப்பாட்டில் இல்லாத கருத்துக்களை சொல்லக்கூடாதுன்னு திரு டி.கே.எஸ். இளங்கோவன் இன்னைக்கு எப்படி அந்த கருத்தை டிஸ்டன்ஸ் பண்ணிருக்கிறாங்களோ அதே போல 2013 ஆகஸ்ட்ல இதே போன்ற ஒரு ஆகஸ்ட்ல 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே திரு டி.கே.எஸ். இளங்கோவனுடைய கருத்திலிருந்து டிஸ்டன்ஸ் பண்ணதான் நாடாளுமன்ற உறுப்பினர் கூட அன்றைக்கு ஒரு இஷ்யூ அடிப்படையில் பேசினதுக்கு அப்படி இருந்திருக்கலாம். இது கூட்டணி சம்பந்தமான பிரச்சனை, ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ. இதுல பேசியதற்கு அவர் மேல நடவடிக்கை தான் எடுத்திருக்கணும் நியாயமா பார்த்தா. அப்படி கான்ட்ரோவர்சியலா பேசுறதுக்கு நடவடிக்கை. நான் ரவீந்திரன் அவர்கள் துரைசாமி சொல்றது நான் வழிமொழிஞ்சிட்டு நீங்க சொன்ன கோயில்பட்டி கூட்டத்துக்கு நான் வரேன். என்ன சொன்னா, இது ஒரு டெஸ்டிங் வாட்டர்ஸ் என்று சொல்றதை விட குரங்கு தன்னுடைய குட்டியை முதலே விட்டு ஆழம் பார்க்கும் என்பதை போல இருக்கின்ற கூட்டணி கட்சிகளுக்கு ஏதோ ஒரு சமிங்கையை தர வேண்டும் என்பதற்காக பேச்சாகத்தான் நான் நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, கோவில்பட்டியில மாத்திரமல்ல, வைகோவுடைய பேச்சை தொடர்ந்து நேரடியாக பார்த்துக் கொண்டு கவனமாக பார்த்துக் கொண்டிருப்பவர்கள், ஃபாலோ பண்றவர்களுக்கு நிச்சயமாக கொண்டு தெரியும். 2012 செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி NH69 பட்டிச்சோலையில என்கின்ற அந்த இடத்துல நாங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டது. சாஞ்சிக்கு போனப்படுது, ராஜபக்சேனுடைய இதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக போனப்படுது. அந்த இடத்திலேயே இந்த கூட்டணி சம்பந்தமான ஒரு பிரச்சனையை தெளிவுபடுத்தி இருக்கிறார். கிடையாது. அதுக்கு பிறகு பல்வேறு என்னுடைய கேள்வி, இந்த ஒரு கூட்டு இயக்கம் அப்படிங்கிறது ஒரு அணி, ஒரு தேர்தல் அணி சேர்ந்து தேர்தலை சந்திக்கும் அப்படின்னு சொன்னாருங்கிறது தானே. கூட்டணி இயக்கம் என்பது இஷ்யூ பேஸ்ட் பாலிடிக்ஸ்ல 20 தமிழர்கள் இயக்கம் மாத்திரமல்ல, மதுவிலக்கு மாத்திரமல்ல, பல்வேறு இடதுசாரி சிந்தனைகள், அது அகில இந்திய வேலை நிறுத்தமாக இருந்தாலும் இவற்றோடு பங்கு கொள்வது மாத்திரமல்ல, தொழிற்சங்க சட்டங்களை மாத்திரமல்ல, ஒரு கூட்டு இயக்கமாக இருந்தது. ஆனால் கோயில்பட்டியிலே இந்த கூட்டு இயக்கம் ஒரு கூட்டணி இயக்கமாக மாறியது என்கின்ற அறிவிப்பை செய்திருக்கிறார் அப்படின்னு அவர் செஞ்சிருக்கிறார். 5 கட்சிகள், மனிதநேய மக்கள் கட்சி, மதிமுக, 2 இடதுசாரிகள் இயக்கங்கள், விடுதலை சிறுத்தைகள். கூட்டணின்னு நீங்க சொல்லிருக்க, அதுல அங்கம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு அது கூட்டணிங்கிற சந்தேகம் எழுது. யார், எந்த கட்சிக்கு? விடுதலை சிறுத்தைகள் சொல்லிருக்காங்க கேளுங்க நீங்களே. திரு தொல் திருமாவளவன்
இது வந்து ஒரு கூட்டமைப்பு இயக்கமா மாறிடுச்சுங்கிறீங்க. திமுக அதிமுகவுக்கு மாற்றுங்கிறீங்க. திமுக கூட்டணி பற்றி கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு, திமுகவோடு நாங்க நல்லுறவுல இருக்கோங்க. ரெண்டுத்துக்கும் மாற்ற ஒரு அமைப்பு, ரெண்டு மோசம் அப்படிங்கிறீங்க. திமுகவோடு நல்லுறவுல இருக்கும் அப்படிங்கிறாரு. திமுக கூட்டணியில இருந்து விலகியதா அவர் சொல்ல ஸ்பெசிபிக்கான கேள்விக்கும். அதை தாண்டி இது ஒரு கூட்டணியா மாறிடுச்சுன்னு நீங்க சொல்றீங்க. மாறிடுச்சுன்னு அவர் கருதுறாரா பாருங்க. மதிமுக, கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு மக்கள் நலன் காக்கும் கூட்டணி அமைச்சிருக்கீங்க. இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி, விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணி இருக்கா இல்லையாங்கிற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் வெளியேறிவிட்டது. இது கூட்டணி தொடர்பான பேச்சுக்கு இடமே இல்லை. இதுவரையில் தேர்தல் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தமிழகத்தில் தொடங்கவில்லை. பிரச்சனைகளின் அடிப்படையில் மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், மனிதநேய மக்கள் கட்சி ஆகியவை ஒருங்கிணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த மக்கள் நல கூட்டு இயக்கமே ஒரு கூட்டணியாக மாற வேண்டும் என்பது கட்சியினரின், இந்த கூட்டணியில் அதாவது இந்த கூட்டு இயக்கத்தில் இடம்பெற்றுள்ள கட்சியினரின் விருப்பமாக உள்ளது. இந்த கருத்து வலுப்பெற்று இது ஒரு அணியாக மாறினால் அதை விடுதலை சிறுத்தைகள் புறந்தள்ளாது. திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறவும் தயங்காது. திமுக கூட்டணி என்பது பற்றி இதுவரையில் எந்த விவாதமும் வரவில்லை. நாங்கள் திமுகவோடு இருக்கிற நட்பையோ அந்த உறவையோ ஒருபோதும் குறைத்து கூறியதுமில்லை, குறை கூறியதுமில்லை. நாங்கள் அந்த அளவுக்கு முரண்பாடான நிலையிலே திமுகவோடு நடந்து கொள்ளவும் இல்லை. திமுகவோட முரண்பாடே இல்லைங்கிறாரு. எவ்வளவு நான் கமிட்டலா பதில் சொல்றாரு பாருங்க. நீங்க கூட்டணியா பிரகடனம் செய்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில கூட்டணியா மாறினால் அப்படிங்கிற ஒரு வார்த்தையா பயன்படுத்துறாங்க. I think you are reading in between the lines. No, it's very clear. கூட்டு இயக்கமாக இருக்கிறோம், நாளை கூட்டணியாக மாறுவதற்கும் நாங்கள் விரும்புகிறோம் நேற்றைக்கு கூட்டணியிலே கூட்டணியாக மாறிவிட்டது என்று என்னுடைய கருத்தை நாங்கள் சொல்லி இருக்கிறோம். அவருடைய கருத்தை நாளைக்கு சொல்வார்கள், நாளை மறுநாள் சொல்வார்கள். கூட்டு இயக்கம் சேர்ந்து அவங்க கட்சியிலிருந்து திரு ரவிக்குமார் உட்பட அவங்க எல்லாம் பங்கேற்போட, பொதுச் செயலாளர் ரவிக்குமார் உட்பட பங்கேற்போட நீங்க அறிவிக்கிறீங்க. 5 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணின்னு பிரகடனப்படுத்துறீங்க. கோவில்பட்டியில சென்ற வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம விவாதமும் நடத்தோம். விசிகா போகாதுன்னு நீங்க உறுதியா சொன்னீங்க, போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, அவங்க இது உறுதியா நிக்க மாட்டேன்னு, இல்ல உறுதியா நிக்குங்கிறீங்க. அவர் அந்த கூட்டணியா மாறி இருக்குங்கிற அம்சத்தை கூட ரெகக்னைஸ் பண்ணல. மாறினால் நாங்க வந்து நல்லதுதான் சொல்லியிருக்காரு. ஒரு கூட்டணி நீங்க மாறினாங்கன்னு சொல்லணும். இன்னொன்னு திமுக பெரிய கட்சிகள் வந்து இந்த கூட்டணி சரியா போகணும்னு நினைக்கிறாங்களே இல்லையா, நீங்க பிரிக்கணும்ன்ற நினைக்கிறீங்க. இல்ல இல்ல, அவர் சொன்னது தெளிவா சொல்லியிருக்காரு. எனக்கு ஒன்னும் முரண்பாடா தெரியல. கூட்டு இயக்கமாக இருக்கிறோம், நாளை கூட்டணியாக வர வேண்டும் என்று ஆசை இருக்கிறது, வந்தால் நல்லதுதான். நீங்க அதுக்காக திமுகவோட முரண்பாடா தான் இருக்கணும்னு அவசியமா என்ன இல்ல. ஆனா திமுக கூட்டணி ஆட்சின்னு நம்ம இவர் வந்து பெரிய கருத்து நாங்கள் கலந்து கொண்டோம். ஏற்கனவே 96 நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சி என்று சொல்லிவிட்டு தான் சிபிஎம் கட்சியோட நாங்கள் களத்துக்கு வந்தோம். அதை நாங்கள் ஆரம்பித்திருக்கோம். அப்ப திமுக அவர் சொல்ற மாதிரி இருந்தா கூட்டணி ஆட்சிக்கு மதிமுக திமுகவை விமர்சிக்கக்கூடிய தொனிக்கும் வாணிக்கும் விடுதலை சிறுத்தைகளுடைய பொதுச் தலைவர் தொல் திருமாவளவன் சொல்லக்கூடிய பாணிக்கும் வித்தியாசம் இருக்கு. என்டிஏல இன்றைக்கு சிவசேனையின் ஒரு கட்சி இருக்குது, கூட்டணி ஆட்சியிலே இடம் பெற்றிருக்கு. ஆட்சியில் இடம் பெற்று மாறுபட்ட கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இவர் மாறுபட்ட கருத்து சொல்லல, கூட்டு இயக்கமாக இருக்கிறோம், நாளைக்கு கூட்டணியாக வந்தால் வரவேற்போம். இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்லல. ஒரு கூட்டணியில வெளியேறினாதான் நீங்க அமைந்திருக்கிறதா சொல்லக்கூடிய கூட்டணியில இடம்பெற்றதாக பொருள். திமுக இருந்து வெளியே இருக்கிறதாங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின் அவர் ஆம்பிகுவஸா தான் விடுறாரு. நீங்க வந்தா நல்லுறவு இருக்குங்கிறாரு, எந்த உறவு பாதிப்பும் இல்லைங்கிறாரு. அதாவது நீங்க வந்தா நல்லா இருக்கும்ன்றது வேற யாரும் வந்தாலும் நாங்க ஆட்சேபம் இல்லைன்றது வந்து அது வேற அர்த்தம். இவர் சொல்றது வந்து கூட்டு இயக்கம். அவரும் வந்து அந்த கூட்டத்துடைய பேச்சு நீங்க போடுறீங்களா? அந்த கூட்டத்தில் திருமாவளவன் என்ன சொன்னார்னா கூட்டணியாக நாங்கள் மாற வேண்டும். ஒரு பெரிய செய்தி தொடர்பாக இவ்வளவு பெரிய பேட்டியை கொடுத்ததே வந்து ஒரு சாதாரணமா எடுத்துட்டு போய் ஒரு கருத்து இன்னொரு ஏற்கனவே இருந்த நாங்க கூட்டணி இருந்த திமுக பற்றி ஒரு செய்தி தொடர்பாளர் சொல்றது, அது உடனே ஒரு கட்சியுடைய தலைவர் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கிறத தாண்டி திமுகவோட கூட்டணியில் இருக்கீங்களா
நீங்க திமுக அதிமுகவுக்கு மாற்றா கூட்டணின்னு சொல்ல, திமுகவோட நீங்க கூட்டணியில் இருக்கிறீங்களா? திமுகவோடு நட்பை உறவை நாங்கள் தொடர்றோம், திமுகவோட எங்களுக்கு எந்த முரண்பாடும் கிடையாது, திமுகவை எந்த வகையிலும் குறை கூறல அப்படிங்கும் போது நீங்க சொல்றது போல திமுக அதிமுகவுக்கான ஒரு மாற்று அப்படிங்கிற அந்த ஒரு கடுமையான தனி இப்போ திமுக கூட எங்களுக்கு நட்பு உறவு இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இஷ்யூ பேஸ்ட் அடிப்படையில் நாங்கள் விமர்சனம் நட்பு உறவு அரசியல் இருக்கு. அதாவது தமிழ்நாட்டிலே அரசியல் நாகரிகம் என்பது கொஞ்சம் அதிகமான வார்த்தையாக போய்விட்டது. நமக்கு வந்து சிந்தனை மலிவு. அதாவது நட்பு உறவு கூட்டணி தான் இருக்கு. திமுகவோட கூட்டணியில மதிமுக இருக்கா? இல்ல. அவர்கிட்ட அதே கேள்விதான் கேட்கப்படுது. அவர் இல்லன்னு சொல்லல, அவர் அந்த கேள்வி இருக்குன்னு சொன்னாரா? திமுகவோட இருக்குன்னாரா? திமுகவோட நட்பை உறவை so much of files to define அவங்களோட எந்த முரண்பாடும் இல்லைங்கிற, அவங்களோட எந்த முரண்பாடும் இல்லைங்கிற முரண்பாடு கூட்டணி ஆட்சியில தெரிஞ்சிச்சுல, கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. விளிம்புடை மக்களுக்கு இல்ல, அது வந்து இஷ்யூ பேஸ்ட் பாலிடிக்ஸ் அவர் பேசுறாரு. மற்றபடி தனிப்பட்ட முறையில இந்த பிரச்சனை நான் பேசுறோம் அப்படின்னு சொன்னா தனிப்பட்ட முறையில் இருக்கா இல்லையா? நிச்சயமா இருக்குது. இன்னும் சொல்ல போனா ரொம்ப நுணுக்கமா பார்த்தா திருமாவளவன் வந்து திமுக கூட்டணியில ஒருக்கா எம்எல்ஏ ஜெயித்திருக்கிறாரு, ஒருக்கா எம்பியா ஜெயித்திருக்கிறாரு. மற்றபடி அவர் தனிச்சு நிற்கும் போது தேர்தல் களத்தில் வெற்றி பெறல. இந்த அவர் உள்ள கிடக்க அவர் சொல்லும் போதே திணறாரு. அவரோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்து டிஎம்கே ஆப்ஷன். அவரு பாயிண்ட் ஆஃப் வியூல அது இல்லாத பட்சத்தில் தான் அந்த கூட்டுக்குழுங்கிற எண்ணம் தான் அவர் மனசுல ஓடிட்டு இருக்கு. இப்ப நம்ம இதை சொல்லும் போது வந்து ஒரு தலைவரை நம்ம விமர்சனம் பண்றோங்கிற ஒரு எண்ணம் வரும். நம்ம இந்த தலைவர் மட்டும் இல்ல, எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்ங்கிற அடிப்படையில தான் ஜெயலலிதா, கருணாநிதி போன்ற எல்லா பெரிய தலைவர்களுமே செயல்பட்டு இருக்காங்க போது இவரை நாங்க குறைச்சி விமர்சனம் பண்ணல. எங்க டிவிடெண்ட் கிடைக்குமோ, எங்க வெற்றி கிடைக்குமோ அதை தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டியா வைப்பாங்க. அவரு அந்த கிளிப்பிங்ஸ் நம்ம பார்க்கும்போது அவருக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி டிஎம்கே மாதிரி தெரியும். யூ டிஸ்அக்ரி? இல்ல, அந்த கருத்துல அவர் சொல்லவில்லை. கூட்டணி வேறு வேறாக இருந்தாலும் கூட இன்னொருவரோடு தனிப்பட்ட முறையில் நட்போடும் உறவோடும் இல்லாமல் இருப்பதும் தவறு ஒன்றும் கிடையாது. தேர்தல் குறித்து திரு டி கே இளங்கோவன் குறித்த கூட்டணி குறித்து சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள்லாம் டிஸ்டன்ஸ் பண்ணிருக்கீங்க. பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகளை கடுமையா விமர்சிச்சிருக்காரு. ரெண்டையும் ஜாதி கட்சிகள் சொல்லியிருக்காரு. ரெண்டு கட்சிகளுமே ஒரு கட்சி உங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி இன்னொரு அணியோட சேர்ந்து பணியாற்றிட்டு இருக்கு. திமுக அதிமுகவுக்கு மாற்று அப்படின்னு சொல்லக்கூடிய அணியோட. பாட்டாளி மக்கள் கட்சி உங்களோட கூட்டணி கிடையாது, நாங்க தனித்துன்னு திராவிட முன்னேற்ற கழகத்தை மிக கடுமையா விமர்சிச்சிட்டு இருக்கு. இப்படி இந்த மாதிரியான கட்சிகளை விமர்சித்து கடுமையா சொன்ன கருத்துக்களை, இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கான கண்டிஷன்ஸ் திமுக இதுவரைக்கும் ஏத்துக்காத கண்டிஷன்ஸ் வைத்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். இவற்றிலெல்லாம் கடுமையாக நிலைப்பாட்டு எடுத்திருக்கக்கூடிய டி கே இளங்கோவனோட நிலைப்பாட்டிலிருந்து நீங்க டிஸ்டன்ஸ் பண்ண உங்களுடைய கான்பிடன்ஸ் லெவல் குறைவாக இருக்கிறதோ அப்படின்னு என்ன தோன்றுகிறது? நான் மீண்டும் மீண்டும் ஒரு கருத்தை ஆணித்தரமாக மக்களிடத்தில் வைக்க விரும்புவது, திராவிட முன்னேற்ற கழகம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்கிற கொள்கை ரீதியில் தலைமையினுடைய கட்டுப்பாடு என்கிற ஒரு மிகப்பெரிய விடயத்தை கையிலே கொண்டிருக்கிற மாபெரும் இயக்கம். அவர் ஒரு கருத்தை மீண்டும் அவரே வெளிப்படுத்தி இருக்கிறார், இது எல்லாம் என்னுடைய சொந்த கருத்து என்று. ஆக மீண்டும் மீண்டும் அது குறித்து இவர் இப்படி கேட்டிருக்கிறாரே, இதை நீங்கள் மறுக்கிறீர்களா, இதிலிருந்து நீங்கள் பின்வாங்குகிறீர்களா? நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க இவ்வளவு ஸ்பெசிபிக்கா கேட்கறதுனால சொல்றேன். ஒரு காலகட்டத்தில் முந்தின நாள் வரைக்கும் அண்ணன் மரியாதைக்குரிய வைகோ அவர்கள் எங்களோடு கூட்டணியில இருக்கார். திருச்சி மாநாட்டில் அவருக்கு கட் அவுட் வைக்கிறோம். அடுத்த நாள் மாலை மாநாட்டில் அவர் உரையாற்ற வேண்டும் பார்த்தால் அவர் போயஸ் தோட்டத்தில் இருந்தார். பாமகவினுடைய தலைவர் ராமதாஸ் திமுகவை நான் அடியோடு வெறுக்கிறேன். எதனால போனார்ன்ற விவரத்தை நான் உள்ள போவானா நினைக்கிறேன். அது போனான்னா நான் அது டீப்பா சொல்ல வேண்டியது வரும். இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல. எதனால நீங்க திடீர்னு போயிட்டு சொன்னீங்களா, என்ன காரணக்காரங்களால போனா கூட நான் ஆழமா சொன்னா அது எல்லா கருத்தையும் பேசலாம். அதே போல பாமக, ஏன்னா திமுகவோடு கூட்டணி இல்லை என்று சொன்ன அதே மாதத்துல அடுத்த மாதம் திமுகவோடு கூட்டணி வைத்தார்கள். இப்படி ஒரு நிமிஷம். ஆக அந்த கூட்டணி காலங்கள் என்பது 1980களுக்கு பிறகு கூட்டணி அந்த இயக்கங்களும் சரி, அந்த கட்சிகளினுடைய நிலைப்பாடுகளும் சரி, மினிட் டு மினிட் சேஞ்ச் என்று சொல்லப்படுகிற அந்தந்த நொடிகளினுடைய நிமிடங்களையும் அவர்களுடைய கூட்டணி சம்பந்தமா நீங்க மாறுபட்ட கருத்தை சொன்னது இல்லையா? கூட்டணி சம்பந்தமா நீங்க உடனே சேஞ்ச் ஆனதே கிடையாதா? நீங்களும் நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசுறேன். நான் என்னைய பர்சானிபிகேட் பண்ணல, இல்ல சொல்ல அதுக்காக அடுத்தவங்க டேமேஜ் பண்ணாதீங்க. நீங்க வந்து கூட்டணிக்கு 1000 ஸ்ட்ராட்டஜி வகுக்கலாம், நாங்க வகுக்க கூடாது. எங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, அதுல இல்ல தாராளமா வகுக்கலாம். அதுல அதைத்தான் சொல்றேன். எல்லா கட்சிகளுக்கும் நான் என்னைய மட்டும் பர்சானிஃபை பண்ணல.
எல்லா கட்சிகளுக்கும் தான் சொன்ன மினிட் டு மினிட் சேஞ்ச். அந்த நிமிடங்களுக்கு நிமிடம் முடிவுகள் மாறுகிற போது அரசியல் சூழ்நிலை அப்படி ஒட்டுமொத்தமா அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறத தாண்டி அவர் இந்த மாதிரி உங்களை கடுமையா விமர்சனம் செய்யற, உங்ககிட்ட கடுமையா நடந்துக்கிற கட்சிகள் அவர் நோக்கி விமர்சித்து கடுமையை காட்டியிருக்கக்கூடிய நிலைப்பாட்டில இருந்து கம்ப்ளீட்டா டிஸ்டன்ஸ் பண்ணிருக்கீங்க. ஒட்டுமொத்த பேட்டிக்கு உங்களுக்கு தொடர்பு இல்லைன்னு இருக்கீங்க. ஆனா பாமக உங்களோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லுது. தேமுதிக உங்களோட கடுமையா ஒரு நிலைப்பாடு எடுக்குது. உங்களை எவ்வளவு கடுமையா விமர்சனம் செய்த தேமுதிக உங்களுக்கு நன்கு தெரியும். ஆனா இதுல திரு டி.கே. இளங்கோவன் சொன்னது கட்சியோட நிலைப்பாடு இல்ல. இவ்வளவு கடுமையா உங்களை விமர்சிக்கக்கூடிய கட்சிகள் பற்றி உங்களுடைய அதிகாரப்பூர்வமான நிலைப்பாடு என்ன? ஒரு நிமிஷம். அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டை தலைவர் கலைஞரும் பொதுச் செயலாளரும் பேராசிரியரும் தான் வெளியிடுவார்களே தவிர எங்களை போன்றவர்கள் வெளியிட மாட்டார்கள். அதிமுக பல விஷயங்கள் ஒரு நிமிஷம் அடிக்கோடிட வேண்டிய மீண்டும் நான் அடிக்கோடிட வேண்டிய விடயம் திமுக ஏதோ பின்தங்குகிறது அல்லது தைரிய குறைவாக இருக்கிறது அதெல்லாம் கிடையாது. ராஜாஜி காலத்திலிருந்து எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ட இயக்கம் திமுக. அந்த இயக்க தொண்டனுக்கு இருக்கிற வலிமையும் அவனுக்கு இருக்கிற கருத்தாலும் அவனுக்கு இருக்கிற வேறு எந்த இயக்க தொண்டனுக்கு கிடையாது. இந்த சந்தேகம், இந்த ஒரு கான்பிடன்ஸ் பத்தின சந்தேகம் ஏன் எழுதுன்னா திமுகவும் வெளிப்படுத்தல, கடுமையா கான்பிடென்டா ரவீந்திரன் துரைசாமி உள்ளிட்டவர்லாம் அவங்க கூட்டணி தான் நீ இன்னோவேட்டபிள், அவங்க வலுவான கூட்டணி இருந்தாதான் வெற்றி பெற முடியுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சமயத்துல 170 சீட்டு ஜெயிப்போங்கிறாரு. அது ஒரு சொந்த கருத்து அப்படிங்கிறீங்க. வேகமா டிஸ்டன்ஸ் பண்றீங்க. இதை தாண்டி தேமுதிக அவங்களோட ரவுடி கட்சிங்குது, பாமக உங்களோட கூட்டணி கிடையாதுங்குது, மதிமுக உங்களுக்கு எவ்வளவு கடுமையா விமர்சனம் செய்தது சமீப நாட்கள்ல உங்களுக்கு நல்லா தெரியும். காங்கிரஸ் கட்சி உங்களுக்கு நாற்காலினா எங்களுக்கு பக்கத்துல இன்னொரு நாற்காலி, கூட்டணியில ஆட்சி கொடுத்தாதான் எங்களுக்கு நாங்க ஏத்துப்போம் அப்படின்னு இவ்வளவு ஸ்ட்ராங்கா பார்கென் பண்ண எதுலயுமே கருத்து தெரிவிக்காம இருக்கும் பொழுது நீ சொன்ன கருத்தையும் ஆழமா சொன்ன ஸ்ட்ராங்கா சொன்ன கருத்தையும் நீங்க டிஸ்டன்ஸ் பண்ணும்போது இயல்பா கேள்வி இவரு இப்படி கடுமையா உங்களை ரவுடி கட்சின்னு சொல்லக்கூடிய பாமகவோட தேமுதிகவோட கூட்டணி கிடையாது அப்படிதான் நிச்சயமா. அதை நான் திரும்பவும் சொல்றேன், அதை நான் சொல்ல மாட்டேன். கட்சி செயற்குழு பொதுக்குழு முடிவு செய்யும் ஒன்று. உங்களோட கூட்டணி கிடையாதுன்னு சொன்ன கட்சியோட கூட்டணி பொதுக்குழு முடிவு செய்யணும். அதைத்தான் திரும்ப சொல்றேன். வெரி பிராங்க்லி ஐ அம் டெல்லிங், நான் தான் திரும்ப சொன்னேன். இன்றைக்கு இருக்கிற அரசியல் நிலைப்பாடு என்பது மினிட் டு மினிட் சேஞ்ச். நீ நொடிக்கு நொடி மாறக்கூடியது. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க நான் இன்னைக்கு கூட்டணியில 1967ல ராஜாஜி அவர்களோடு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்தது. இந்த இயக்கத்தை ஒழிக்க வேண்டும் என நினைத்தவரை கூட்டணியில சேர்ந்து ஆட்சி இயக்கம். ஒரே ஒரு நிமிஷம். நீங்க அந்த மிக முக்கியமா தேமுதிகவினுடைய மகளிரணி தலைவி பிரேமலதா அவர்கள் சொன்ன அந்த ரவுடி கட்சிங்கிறது அது அவருடைய தராதரத்தை காட்டுகிறது. அவர்கள் வெளிநடப்பு செய்த போது அவர்களை நீக்கம் செய்த ஒரு நிமிஷம் தலைவர் கலைஞர் அண்ணன் தளபதி வேண்டினார் அவர்களை அவைக்குள்ளே நுழைய விடுங்கள். இது திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவர் கலைஞருக்கும் தளபதிக்கும் இருக்கிற உயர்ந்த மனப்பான்மையும் அவர்களிடத்தில் இருக்கிற அரசியல் நாகரிகம். ஆனால் அப்படி இருந்தாலும் இவர்கள் எந்த ரவுடித்தனத்தை பார்த்தார்கள் என்று அவர்கள் சொல்றாங்க. அவர்களுடைய சிந்தனை முடிப்போம். இப்ப அப்படி சொல்றாங்க, உங்களோட கூட்டணி கிடையாதுங்கிறாங்க, உங்களை ரவுடி கட்சியின் விமர்சனம் செய்யறாங்க. அந்த கட்சியோட கூட்டணி இருக்குமான்னு கேட்டா இயல்பா இல்லன்னு அதிமுகவோட கூட்டணி அமைப்பீங்களா? ஒரே ஒரு விஷயம் நான் திரும்ப தெளிவா சொல்றேன். அந்த கட்சி கூட்டணி கிடையாது, அந்த கட்சியோட கூட்டணி உண்டான்னு கேட்டா உங்க தலைமை முடிவெடுக்குங்கிறீங்க. ஒரே ஒரு விஷயம் அதைத்தான் சொல்றேன். கூட்டணி குறித்து முடிவெடுப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழு இருக்கிறது. தனிப்பட்ட தமிழன் பிரசன்னாவோ தனிப்பட்ட ஈவி.கே. இளங்கோவனோ நானும் இது குறித்து இப்போது கருத்து சொன்னால் ஈவி.கே. இளங்கோவனுக்கு ஏற்பட்ட நிலை எனக்கு ஏற்படும். ஆக நான் மிக தெளிவாக சொல்கிறேன். மிக தெளிவா சொல்றேன். ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லுது, இன்னொரு கட்சி அதை பத்தி ரியாக்டே பண்ண மாட்டேங்குது. திரும்ப அதைத்தாங்க சொன்னேன் உங்ககிட்ட. நீங்க அதிமுகவோடு கூட்டணியே இல்லை, மக்களோடு கூட்டணி என்று சொன்ன விஜயகாந்த் 2 நாள்ல போயஸ் தோட்டத்துல போய் நின்னாரு. நான் சொன்னேன் மாறிய நிலை இருக்கிறது, மாறிய நிலை இருக்கிறது. இப்படி நீங்க எவ்வளவு ஆட்சியாலும் தாங்கணும், ரொம்ப நல்லவன் நாங்க பேர் எடுத்துக்கிறோம். நீங்க மாத்திரம் மாறினதே இல்ல, நாங்க மாத்திரம் மாறிட்டு இருக்கோம். திமுக இன்னைக்கு வீக்கன் ஆயிடுச்சுங்க. திமுக தன்னுடைய தோற்றத்தை மறைப்பதற்காகத்தான் கருத்து கணிப்பு என்கின்ற பெயரில் கருத்து திணிப்பு ஏற்படும் நான் குற்றம் சாட்டுறேன். இல்ல சிபிஐ தேட ஆரம்பிக்கிறது தோற்றத்தை மறைப்பதற்காக 2001 நாங்க எடுத்த நிலை நீங்க டேமேஜ் பண்றீங்க. ஒரே நாள்
திரும்பவும் சொல்றேன் பேச ஆரம்பிச்சேன்னா அது நல்லா இருக்காது. நீங்க சொல்றீங்க நான் மதிமுக சொல்லவில்லை, பாமக எல்லா நிமிடங்களினுடைய அரசியல் மினிட் டு மினிட் மாறுகிற போது இப்படி பல பிரச்சனைகள் வரத்தான். மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் என்ன நடந்தது, எங்க இருந்து எந்தெந்த தொகுதிகள் பேசணும், எந்தெந்த செய்தி தாராளமா பேசலாம். நானும் பேசுறேன். நீங்களும் சொல்லுங்க, உடனே இந்த நிகழ்ச்சி நடத்த விடுங்க. நீங்க தேமுதிக இப்படி சொல்லிருக்கிறது, உங்களோட ரவுடி கட்சின்னு சொல்லிருக்க, உங்களோட கூட்டணி கட்சி கூட்டணி கிடையாதுன்னு சொல்லுது அப்படின்னா அவங்களோட கூட்டணி தேவையில்லைன்னு நீங்க வெளிப்படுத்த வேண்டாம். உங்களோட கட்சி தலைமை வெளிப்படுத்தல, மாறா மினிட் மினிட் மாறக்கூடியது அப்படிங்கும்போது உங்களோட எந்த கட்சி கூட்டணி வேண்டாம்னு சொல்லுதோ அந்த கூட்டணி வரதுக்கான வாய்ப்பை பற்றிய ஒரு எண்ணத்தை தான் வெளிப்படுத்துறீங்க. திரும்பவும் சொல்றேன், நீங்க அது உங்களுடைய பார்வை, உங்களுடைய அசம்ஷன். உங்களுடைய பார்வைக்கு உங்களுடைய அசம்ஷனுக்கும் நான் பைண்ட் ஆக முடியுமோ அல்லது திமுக பைண்ட் ஆகவும் முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பாரம்பரியம். திரும்பவும் சொல்றேன், கூட்டணி காலங்கள் இன்னும் நிறைய இருக்கிறது. நான் சொன்னேன், நீங்க இப்ப 8 மாதங்கள் பாமக வரும், தேமுதிக வரும், அந்த கட்சி வரும், இந்த கட்சி வரும், ஆஃபர் கதவை திறந்திருக்கோம், குரங்கு குட்டி இறக்கிட்டு இருக்கோம், அந்த கதையெல்லாம் கிடையாது. கடைசி அந்த ஒரு வார காலங்களில் எந்தெந்த இடங்கள், எந்த அதாவது ஓடுற ட்ரெயின்ல எந்த குதிரை ஜெயிக்குதோ அதுல ஏறி போகிற மனநிலைக்கு அந்த வாக்கு சதவீதத்தை குறைவாய் வைத்திருக்கிற கட்சிகள் வரும். அந்த நிலைமை வரும். யார் யாரெல்லாம் ரவுடி கட்சி சொன்னாங்களோ அந்த கேள்வியை அவங்க கிட்ட கேளுங்க. யார் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்க கிட்ட கேளுங்க. திமுக பலம் குறைந்து விட்டது என்பது ஒரு மாயை தோற்றத்தை எந்த வாசல் திறந்திருக்கிறது, எந்த கதவு திறந்திருக்கு நாங்கள் காத்துக் கொண்டு இருக்கவில்லை. யார் யார் உங்களை வேண்டாம் யார் சொல்றது பாருங்க. எந்த வாசல் திறந்து நான் காத்து நீங்க இல்லையா 2004 யூபிஐ என்டிஆர் 2004 யூபிஐ நீங்க போலையா? நீங்க என்ன தெளிவா ஒரே நிலையா இருந்தீங்களா? அவர் சொல்றது நாங்களும் எந்த வாசல் திறக்கும் காத்து அடுத்த வரேன். இப்ப யார் வேண்டாங்கிறாங்களோ அவங்க வரத்துக்கான சூழ்நிலை ஏற்படும் சொல்றீங்களே தவிர அவங்க எல்லாம் வேண்டாம், எங்க வேண்டாம் நினைக்கிறவங்க வேண்டாம்னு சொல்லக்கூடிய கான்பிடன்டான பொசிஷன் நீங்க இல்லையோங்கிற சந்தேகம் தான் எல்லாருக்கும். இப்படி ஒரு கேள்வியை கொளுத்தி போட்டுட்டு அதோட முடிச்சிடக்கூடாது. திரும்ப நான் சொல்றேன், நான் என்னை விட துரைசாமி தெளிவா சொல்லுவார். நான் சொல்ற அந்த பாயிண்ட் அவருக்கு அந்த லெவல்ல இருந்து அவர் யோசிப்பார். நான் திரும்பவும் சொல்றேன், கூட்டணி இயக்கங்கள் அதான் இந்த 1980களுக்கு பிறகு கூட்டணி அரசாங்கமும் அந்த கூட்டணி கட்சிகளுடைய நிலைப்பாடுகளும் எந்த நிலையில ஒரு நிமிஷத்துல மாறி இன்னொரு எதிர்த்தரப்பா பேசி மாறி இருக்கு. நம்பிக்கை தான் வெளிப்படுத்துறீங்களா? வேற வார்த்தைகள்ல நான் திரு ரவீந்திரன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். தேமுதிக எவ்வளவு கடுமையான வார்த்தைகளை விமர்சனம் செய்து திரு பிரசன்னா சொன்னது போல பலமுறை பலரை விமர்சனம் செஞ்சிருக்காங்க. விமர்சனம் செஞ்சவங்களோட விமர்சனம் செஞ்ச பிறகு ஒரு வாரத்திலே கூட்டணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு மதிமுகவோ பாமகவோ தேமுதிகவோ இன்னும் சொல்ல போனா காங்கிரஸோ கூட இந்த கட்சிகளா விமர்சனம் செய்து காங்கிரஸ் எங்களுக்கு கூட்டணியில ஆட்சியில பங்கு வேணும், எங்களுக்கு உங்களுக்கு முதலமைச்சர்னா எனக்கு துணை முதலமைச்சர் அப்படின்னு இவ்வளவு கடுமையான கண்டிஷன் போட அதை ரிப்போர்ட் பண்ணக்கூடிய நிலைமையில திமுக இல்லையா? எதனால செய்யல? உங்களோட கான்பிடன்ஸ் குறைவா இல்லாட்டி அந்த ஆப்ஷனை அவங்க மூடுறதுக்கு தயங்குறாங்களா? இல்ல, இந்த கட்சிகள் திமுகவுக்கு போட்டியாளர்கள் அல்ல. இந்த கட்சிகளை பயன்படுத்தி திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுது. இப்போ நீங்க விஜயகாந்துக்கு யூட்டிலிட்டி என்னன்னா 71 இந்திரா காந்தி அம்மையாரோட ஒரு பொதுத்தள வாக்கு திமுக பயன்பட்டது. 67 மூதறிஞர் ராஜாஜியோட 8% வாக்கு பயன்பட்டது. 96 ஐயா மூப்பனாரோட வாக்குகள் பயன்பட்டது. அதே மாதிரி விஜயகாந்த் ஒரு 10% மக்கள் அபிமானத்தை ஒரு கட்டத்தில் பெற்றவர். அவரை ஒரு கேட்டலிஸ்ட் போல்ஸா வந்தாருன்னா அந்த ஓட்டை ஒரு இவ்வளவு கடுமையா திமுக விமர்சனம் செய்ய இன்னைக்கு பாமக தனி அணியாக முதலமைச்சர் வேட்பாளர் அவ்வளவுதான். அதை ஏன் ரிப்போர்ட் கூட பண்ண மாட்டேங்குது? ஏன் இன்னும் அதிமுக நாங்க தனித்து நிற்கிறோம் சொல்ல கூட்டணி ஆட்சின்னு பல கட்சிகள் கூட நாங்க தனித்து நிற்கிறதுக்கு தயார், தனித்து தான் ஆட்சி சொல்லக்கூடிய கான்பிடன்ஸ் திமுக அதுக்கான பலம் இல்ல. திமுக சோல்டர்ல தான் வெற்றினா கூட
அந்த அதுக்கு மேல இருக்கக்கூடிய சில கட்சிகள், கூட்டணி கட்சிகள் நான் சொன்னேன் இல்லையா, ராஜாஜி, இந்திரா காந்தி, சோனியா காந்திங்கிற அந்த மூப்பரான் லிஸ்ட், அந்த மாதிரி தேவைப்படுது திமுகவுக்கு. பொதுத்தள ஓட்டுகளை ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு ஓட்டா கொண்டு வரதுக்கு ஒரு பொதுவான ஒரு தலைவர் தேவைப்படாரு. அதோட ஒரு பாயிண்ட் ஆட்டு அவங்க தேமுதிக கருதுறாங்க. அதனாலதான் விஜயகாந்த் பெரிய கூட்டணி வேணும்னு சொன்னாங்க. விஜயகாந்துக்கு கூட அவங்க ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பி வச்சாங்க. இப்படி அனுப்பி வைக்கும் போது விஜயகாந்த் தரப்புக்கு நம்ம கிட்ட திமுக ரொம்ப கீழே இறங்கி வருவாங்கன்னு ஒரு வேகம் போகும்போது பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிக்கல. சோ நாங்களும் உங்க அளவு உயரம் இவ்வளவுக்கு தான் வர முடியுங்கிறதுல அந்த இழுபறி அங்க இது பண்ணுது. அடுத்தபடியா காங்கிரஸுக்கு 30 சீட்டுன்னு அவர் சொல்றாருன்னா, இதே தமிழீழம் சப்போர்டர் ஆர்கனைசேஷன் வச்சு எந்த காலத்திலும் காங்கிரஸ் கூட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லி பண்ணவங்க தான் திமுக. இன்னைக்கு 30 சீட் காங்கிரஸுக்கு அவங்க சொல்றாங்கன்னா, காங்கிரஸால தலித் கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் ஓட்ட ஸ்ட்ரெச் பண்ண முடியும் ஒரு ஆல் இந்தியா பேசிஸ்ல. அந்த கட்சிக்கு ஒரு யூட்டிலிட்டி நினைக்கிறாங்க. அவங்களோட பிரியாரிட்டி ஃபர்ஸ்ட் விஜயகாந்த், செகண்ட் காங்கிரஸ். மற்றபடி அவங்க லிஸ்ட்ல இருக்கிறதாட்டு மதிமுகவையும் கம்யூனிஸ்டும் சொல்றாங்க. இந்த கட்சிகள் முதலமைச்சர் போட்டிக்கு, முதலமைச்சர் பதவிக்கு தங்களோட போட்டியாளர்னு அவங்க கருதல. அதனால இவங்க கொஞ்சம் கிளுனாலும் சரி இடிச்சாலும் சரி பொறுத்துக்குவாங்க. இல்ல, நாங்க ரேஸ்லயே இல்ல, தலைவர் தெளிவா சொல்லிட்டாரு. நாங்க முதலமைச்சர் எப்பவுமே அவர் சொன்னதில்ல, நாங்க உணர்வுபூர்வமா நாங்க தான் சில நேரத்தில் சொல்லலாம தவிர எந்த கட்டத்தில் சொல்லல. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியை பத்தி ஒன்று சொல்லணும். அவருடைய அந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அந்த காடுவெட்டி குரு பேசுவது எந்த தலைவராக இருந்தாலும், அண்மை கூட வாட்ஸ்அப்ல இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சரை பற்றி, ஏற்கனவே இருந்த முதலமைச்சர் பற்றி ரொம்ப கேவலமாக, தரக்குறைவாக இன்றைக்கு பதிவு செய்ய முடியாத பதிவுகளை இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறது உண்மையிலே அவர்களை போன்றவர்களை இன்றைக்கு ஓரம் கட்டி வைக்க வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. காடுவெட்டி குரு பேசுனதை கண்டிக்கிறீங்க, திரு இளங்கோவன் பேசுனதை நீங்க கண்டிக்கல. அதாவது அப்படி சொல்லாதீங்க. அதாவது அவருடைய வீட்டை தாக்கியது தவறு என்பதற்காக நாங்கள் ஆறுதல் சொல்லப்படவே அவருடைய பேச்சை பற்றி எந்த இடத்துலயுமே நாங்கள் சொல்லவில்லை. ஆமோதிக்கல, நான் ஏத்துப்பேன். கண்டனம் அப்படின்னு இவி கே இளங்கோவன் உங்களுடைய சக கம்யூனிஸ்ட் தோழர்கள் சொன்ன அளவுக்கு மனிதநேய மக்கள் ஆஃப் த ரெக்கார்ட் சொல்லிட்டு வந்திருக்கலாம். அது மறுபடியும் பேச வேணாம்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம். ஆஃப் த ரெக்கார்ட் என்ன நடந்தது எனக்கு தெரியும். மற்றவங்க ஆன் த ரெக்கார்ட் சொல்லும் போது நீங்க கண்டனம் தெரிவிக்கல. ஒரு குறைந்தபட்ச நாகரிகம் அரசியல் இருக்க வேண்டும் என்று நாங்கள் இன்னும் பல கட்சிகள் பேசுறது. இதை தாண்டி இன்னொரு கேள்வி, இன்னும் பாட்டாளி சம்பந்தமா ஒரு செய்தி வந்ததுனால அதை சொன்னேன். இன்னும் பல கட்சிகள் உங்க கூட்டணி அப்படி பார்த்தா விடுதலை சிறுத்தைகளை இங்க யாரும் இல்ல, நீங்க ஒரே கூட்டு இயக்கத்தில் இருக்கிறீங்க. அந்த அடிப்படையில் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இப்ப இன்னும் பல கட்சிகள் உங்களோட கூட்டு இயக்கத்துக்கு வருவாங்க, கூட்டணிக்கு வருவாங்க நீங்க சொல்லிட்டு இருக்க. விடுதலை சிறுத்தைகள் இப்படிப்பட்ட ஒரு பார்வையை வெளிப்படுத்துது. இது சில சந்தேகத்தை எழுப்புது. எந்த காங்கிரஸ நீங்க மிக கடுமையா விமர்சனம் செய்து அரசியல் செஞ்சீங்களோ, ஈழப்போர்ல துரோகம் செய்தது, தமிழர்களுக்கு விரோத கட்சி, தமிழர்களால் புறக்கணிக்கப்பட வேண்டிய கட்சி, எவ்வளவு கடுமையா நிலைப்பாடு எடுத்தீங்களோ, இதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த கூட்டு இயக்கத்துக்கு வந்தா, இந்த கூட்டணிக்கு வந்தா வரவேற்போம் அப்படிங்க. அதுல மதிமுகவுக்கு வேற பார்வை இருக்கா, ஒரே பார்வை? ஈழ பிரச்சனை பொறுத்தவரை இன்னைக்கும் சொல்றோம், யூபி அரசாங்கம் என்ன துரோகத்தை செய்தது அதே அரசாங்கம் தான் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறது. அந்த காங்கிரஸ் கட்சி, அந்த காங்கிரஸ் கட்சி ஒரே ஒரு கூட்டணிக்கு வந்தா வரவேற்போம் ஒரு கட்சி சொல்லுது. நீங்க வரவேற்பீங்களா? ஒரே ஒரு இஷ்யூ வச்சு எப்பவுமே கூட்டணி அமைவது கிடையாது. ஒரே ஒரு இஷ்யூ பத்தி முக்கிய இஷ்யூ இல்லையா? அமைது கிடையாது. ஆனா அன்னைக்கு 2009 ஒரு முக்கியமான காலகட்டம். அது இந்தியாவிற்கான போரை நாங்கள் தான் நடத்தினோம் ராஜபக்சே சொல்லி வெளிப்படையாக போர்க்குற்ற விசாரணை, சர்வதேச விசாரணை கேட்கிறோம். அந்த சூழ்நிலை பேச வேண்டியது. எங்களை பொறுத்தவரையிலே ஈழ பிரச்சனையிலே விடுதலை சிறுத்தைகள் சரியாக இருக்கிறாங்க. அவரோடு போவதிலே எங்களுக்கு எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. சொல்றாங்க இந்த கூட்டு இயக்கத்துல, இந்த கூட்டணியில காங்கிரஸ் வந்தா வரவேற்போம். நீங்க வரவேற்பீங்களா மாட்டீங்களா? எந்த காங்கிரஸ் வந்தா? இந்த கூட்டணிக்கு, நீங்க அமைச்சிருக்கக்கூடிய கூட்டணிக்கு காங்கிரஸ் வந்தா வரவேற்போம். பிரசன்னா சொன்ன தீர்மான குழு செயலர் என்ற அடிப்படையில் எனக்கு என்ன அதிகாரமோ அதைத்தான் சொல்ல முடியும். இதை நான் சொல்ல முடியாது. இயல்பா நோ அப்படின்ற ஒரு 2009 நான் சொல்ல முடியாது. அப்படி நான் சொல்ல முடியாது. பல கட்சிகள் வரலாம், எந்தெந்த கட்சிகள் அதையும் நான் சொல்ல முடியாது. காங்கிரஸாகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அப்படி சொல்ல முடியாது. அது சொல்லல. அதாவது உங்களுக்கு புரிய வியூகமே அதுதான். யார் வாயிலிருந்து எதை எடுக்கலன்றது நினைப்பீங்க. அப்படி கிடையாது. காங்கிரஸை பொறுத்தவரை நாங்கள் இஷ்யூ பேஸ்ட் அடிப்படையில் அந்த பிரச்சனை வந்த காரணத்தால் தான் சென்றோமே தவிர எந்த விதமான கூட்டணிக்கான எந்த முகாந்திரமும் இப்பொழுது இல்லை. தேர்தல் மேகங்கள் சூழ தொடங்கி இருக்கின்றன. யார் மனசுல யாரு அப்படின்னு அப்பப்போ வெளிப்படுத்தினாலும் அப்பப்போ மாறவும் செய்கிறது. யார் மனசுல யாருன்னு இந்த சமயத்துல உறுதியா கணிக்க தோன்றவில்லை. அரசியல்ல இந்த ஒரு 6 மாத காலம் அப்படிங்கிறது இட்ஸ் டூ ஏர்லி அப்படின்னு தான் சொல்லியாகணும். அரசியல்ல என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். இன்னைக்கு ஒருவர் பரஸ்பரம் இன்று எதிர்க்கக்கூடிய பலர் இன்னும் தேர்தல்
அறிவிக்கக்கூடிய சூழ்நிலை கைகோர்த்து நின்று கூட்டணி கட்சிகளாக இருக்கலாம். தமிழ்நாட்டு அரசியல்ல எல்லாமும் நடந்திருக்கிறது. என்ன நடக்க போகிறது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். மீண்டும் ஒரு சர்ச்சை கூட்டணி தொடர்பாக எழுந்திருக்கிறது. அது சார்ந்த விவாதம் எழுந்திருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு ரவீந்திரன் துரைசாமி, திரு அந்தரிதாஸ், திரு பிரசன்னா மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி. ஆயுதெழுத்து நிகழ்ச்சி நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. நமது அண்டை நாடான இலங்கையில நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு தான் இன்றைய ஆயுதெழுத்து நீட்சியின் பிரதான தலைப்பு. இலங்கை பாராளுமன்றத்துடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவராக தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் இரா சம்பந்தன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். பாராளுமன்றத்தில், இலங்கை பாராளுமன்றத்தில் அமிர்தலிங்கத்துக்கு அடுத்து 1977 83 வரைக்கும் இலங்கை நாடாளுமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவராக ஒரு தமிழரான திரு அமிர்தலிங்கம் இருந்தால், அதற்கு பிறகு ஒரு தமிழர் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் இரா சம்பந்தன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது நிச்சயமாக அரசியல் அரங்கத்தில் உற்று நோக்கப்படுகிறது, சர்வதேச அரங்கத்தில் உற்று நோக்கப்படுகிறது. இது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இது தமிழர்களுக்கு ஒரு நல்வாய்ப்பா இல்ல கண்துடைப்பு? இலங்கை அரசியல்ல பிரதான கட்சிகள், தேசிய அரசியல் கட்சிகள் கண்துடைப்பு செய்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விஷயமா அப்படிங்கிற கேள்விகள் எழுப்பியிருக்கிறது. அமிர்தலிங்கத்துக்கு அடுத்து இலங்கை நாடாளுமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவராக ஒரு தமிழராக திரு சம்பந்தன் வருகிறார். இதே பொறுப்பு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு. பல இலங்கை அரசாங்கத்துடைய அரச தலைவர்கள் இந்த பொறுப்புல இருந்திருக்கிறாங்க. ரணில் விக்ரமசிங்கே இருந்திருக்கிறார், ராஜபக்சா இருந்திருக்கிறார், SWRD பண்டாரநாயகா இருந்திருக்கிறார், ஸ்ரீமாவோ பண்டாரநாயகர் இருந்திருக்கிறார், சேனநாயகா இருந்திருக்கிறார், ஜெயவர்தனா இருந்திருக்கிறார். இந்த ஒரு நிலையில திரு சம்பந்தன் அவர்களும் இந்த ஒரு பொறுப்புக்கு வருகிறார். இது அவர்களுடைய ஒரு தமிழ் தேசிய அடையாளத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா, ஒரு டைல்யூஷனை ஏற்படுத்துமா, என்ன மாதிரியான ஒரு நல்வாய்ப்பாக அதை கருதலாமா உள்ளிட்ட பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. விவாதிப்போம் இன்றைய ஆயுதெழுத்து நீட்சியில். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய திரு சோமீதரன் அவர்கள் இணைகிறார். இலங்கையை தாயகமாக கொண்ட திரு சோமீதரன், எழுத்தாளர், படைப்பாளி திரு சோமீதரன் அவர்களும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திரு அந்தரிதாஸ் அவர்களும் இந்த விவாதத்தில் நம்முடைய இணைகிறார்கள். திரு அந்தரிதாஸ், இந்த ஒரு முன்னேற்றத்தை எப்படி பார்க்கிறீங்க? அமிர்தலிங்கத்துக்கு அடுத்து இன்னொரு தமிழர் இலங்கை நாடாளுமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவராக வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த முறை ஒரு நியமிக்கப்பட்டிருக்கிறார் சபாநாயகராக, ஒரு நேச்சுரல் சாய்ஸ் இல்லாம நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது வரவேற்க தகுந்ததுன்னு நினைக்கிறீங்களா, ஒரு கண்துடைப்புன்னு நினைக்கிறீங்களா? அது திரு அமிர்தலிங்கம் அவர்களுக்கு பிறகு இப்பொழுது இரண்டாம் முறையாக சம்பந்தம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பது ஒரு செய்தி, அவ்வளவுதான். எங்களை பொறுத்தவரை இந்த இனப்பிரச்சனை இன்றைக்கு இன்னும் அந்த குதிரை அந்த திசையிலே தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஓட்டுபவர் மாறி இருக்கிறார். ஓட்டுவர் எப்படி மாறி இருக்கிறார் என்று சொன்னால், இதே தேர்தலின் போது டக்ளஸ் தேவானந்தா அவர்கள், ராஜபக்சே வேண்டியப்பட்டவர், இந்தியாவுக்கு வேண்டியப்பட்டவர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தேர்தல் பரப்புரையின் போது ஒன்றை சொன்னார்கள். அந்த நோ ஃபயர் ஜோன் என்கின்ற அந்த இலக்கிலை அடைவதற்கு இவர்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது இவர்தான் அதை அறிவித்தார். வந்த பிறகு கிளஸ்டர் குன்ஸை போடுவதற்கு இவர்தான் ஆணையிட்டார் என்கின்ற அந்த குற்றச்சாட்டையும் படைந்திருக்கின்ற காரணத்தால் இது இருக்கின்ற எல்லோருமே ஒரு கட்டத்திலே 7ஆம் தேதி தேர்தல் அறிவிப்பு வந்தவுடனே அவர் ஒரு ஆங்கில பத்திரிகை வெளியிடும் பொழுது மைத்ரி சிறிசேனா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார், we will not allow our war heroes to face inquiry, any kind of inquiry. இதுதான் இன்றைக்கு முதல்ல ஐநா ஒரு 3 மூவர் அறிக்கை, யாஸ்மின் சுகா, ஸ்டீவன் தருஷ்மன் அறிக்கையிலே 3 குழு நியமித்தார்கள். அது அறிக்கையை கொடுத்து விட்டது. அதற்கு பிறகு புலன் விசாரணை அமைப்பு மார்க்கி அட்டிசார் தலைமையிலே 3 குழு அதை உள்ளே விட மாட்டேன் என்று, விசா கூட கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். யாஸ்மின் சுகா ஒன்றை தெளிவாக தன்னுடைய அறிக்கையிலே சொல்லியிருக்கார். 2014 அறிக்கை சமர்ப்பிப்பாங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்றைக்கும் முடிவடையாத யுத்தம் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, 40 சித்திரவதை கூடங்கள் இன்றைக்கும் இருக்கிறது சொல்லிட்டு எந்தெந்த இடங்கள் இருக்கிறது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதுல எல்லாருக்குமே ஏற்புடைய ஒரு விஷயமா தான் கருதப்படுது. இலங்கை பிரதான அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சிக்கும் கூட ஒரு இனப்படுகொலை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஏற்பில்லை. 40,000 அப்படிங்கிற எண்ணிக்கையை கூட, மரணங்களை ஏற்றுக்க கூட இந்த அரசாங்கம் இல்ல. ஆனா என்னுடைய கேள்வி, சம்பந்தன் இந்த தருணத்துல ஒரு அகில இலங்கையை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய பாராளுமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பது வரவேற்க தகுந்தது, ஒரு நல்வாய்ப்பு நினைக்கிறீங்களா, இல்ல ஒரு வகையில பாதகம், இல்ல கண்துடைப்பு நினைக்கிறீங்களா? தட்ஸ் மை க்வெஸ்சன். கண்துடைப்பு தான் நினைக்கிறேன். நான் ஒரே ஒரு செய்தி மாத்திரம் சொல்லிடுறேன். அதாவது இவரால் அடையாளம் காட்டப்பட்டவர் மரியாதைக்குரிய நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்கள்.
அவர் வடக்கு மாநிலத்தினுடைய தலைவர் முதல்வர் என்கின்ற அந்த அடிப்படையிலே பிப்ரவரி 10ஆம் தேதி இந்த வருடம் பிப்ரவரி 10ஆம் தேதி டு இன்வெஸ்டிகேட் இன்டு தி மேட்டர் ஆஃப் ஜெனசைட் என்கின்ற அடிப்படையிலே ஒரு மிகப்பெரிய தீர்மானத்தை வடித்தெடுத்து தந்திருக்கிறார். அதிலே இனப்படுகொலை என்று தெளிவாக இருக்கிறது. இதை நீங்க ஆயுதமாக பயன்படுத்திக் கொள்ள என்று சொல்லி இருக்கிறார். நான் என்ன சொன்னேன், இவரால் அடையாளம் காட்டப்பட்ட விக்னேஸ்வர் அவர்கள் போட்ட பிப்ரவரி 10 வடக்கு மாகாணத்துடைய தீர்மானத்தை கூட அதற்கு எந்த விதமான உத்தரவாதத்தையும் இந்த அரசாங்கத்தினரை வாங்காமல் ஏதோ ஒப்புக்கொண்டு தமிழ் தேசிய முன்னணி தமிழ் தேசிய கூட்டணியை பொறுத்தவரை பொதுவாக தேர்தல் களத்தில் சொல்வார்கள் நாங்கள் விடுதலை புலிகளுடைய ஆதரவாளர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டவுடன் அதிலே ஒரு சிலர், நான் எல்லாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை, அவருக்கு இருக்கிற பிரச்சனை எங்களுக்கும் தெரியும், அதிலே ஒரு சிலர் இன்றைக்கு சிங்கள ஏகாதிபத்தியோடு எடுபடிகளாக மாறிவிடுகிறது என்பது காலம் தெரியல. ஏன்னா யார் யாரெல்லாம் அப்படி விமர்சனம் செய்யப்பட்டார்களோ அவர்கள் பெருவாரியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இலங்கை தமிழ் மக்களால், ஈழத் தமிழ் மக்களால். சோ அந்த முத்திரையை நம்ம இங்க இருந்து உட்கார்ந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு எனக்கு நிச்சயமா தமிழ்நாட்டில் வைகோ நிராகரிக்கப்படாததுக்காக அவர் நிராகரிக்கப்பட்ட தலைவர் இல்ல, அப்படி சொல்ல முடியாது. மக்களும் அங்கீகரிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது we have to respect that. இந்த ஒரு முத்திரையும் இருக்கும் பொழுது ஈழ மக்கள் யார் யாரெல்லாம் அப்படி அடையாளம் காட்டி நேம் அண்ட் ஷேம் செய்யப்பட்டாங்களோ அவங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. சோ அப்படி எடுபடிகள் அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்த முடியுமாங்கிற சந்தேகத்தை நான் எழுப்பினேன். நான் திரு சோமிதன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். அவருடைய சந்தேகம் இல்ல பலருடைய சந்தேகம் என்னன்னா, இன்னைக்கு இலங்கை நாடாளுமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது ஒரு நல்வாய்ப்பு அப்படிங்கறத மறுத்திட முடியாது. ஆனாலும் கூட அவங்க ஒரு தமிழ் தேசிய அடையாளம், அதை தாண்டி ஒரு சர்வதேச விசாரணை அப்படிங்கிற ஒரு இலக்குகளை முன்னெடுத்துட்டு இருக்கும் பொழுது இலங்கை நாடாளுமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் வெறும் ஒரு மாகாணத்துடைய, வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணம் 2 மாகாணத்துடைய பிரதிநிதின்னு இல்லாம, இல்ல ஒரு எத்னிசிட்டி ஒரு இனத்துடைய அடையாள ஒரு பிரதிநிதின்னு இல்லாம ஒட்டுமொத்த நாட்டுடைய பிரச்சனைகளை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடியவர். அந்த வகையில அகில இலங்கையுடைய பிரதிநிதியாக இல்ல எதிர்கட்சிகளுடைய பிரதிநிதியாக செயல்பட வேண்டிய ஒரு தார்மீக நிர்பந்தம் வருது. அது நல்வாய்ப்புன்னு கருதுறீங்களா இல்லாட்டி ஒரு வகையில பின்னடைவுன்னு கருதுறீங்களா? முதலாவது விஷயம் தான், ஒரு எதிர்க்கட்சி தலைவராக நாட்டில் நடந்த ஒரு இனப்படுகொலை பற்றி பேசுவதற்கு அவருக்கு தார்மீக உரிமை இருக்கிறது. அது ஒரு வடக்கு மாகாணத்தில் நடந்த அல்லது தமிழ் மக்கள் மத்தியில் நடந்த ஒரு கொலையாக மட்டும் பார்க்க முடியாது. இலங்கையில் நடந்த ஒரு இனப்பிரச்சனை. ஆகவே இலங்கையில் நடந்த ஒரு இனப்படுகொலை, இலங்கையில் நடந்த ஒரு இனப்படுகொலை பேசுவதற்கு இலங்கையினுடைய எதிர்க்கட்சி தலைவருக்கு எல்லா அதிகாரங்களும் எல்லா உரிமைகளும் இருக்கிறது. இது முதலாவது விஷயம். இதுல நம்ம அவருடைய தமிழ் தேசிய அரசியல் அல்லது தமிழ் தேசிய சார்ந்த போராட்டங்கள் நீர்த்து போகும் என்று சொல்வதில் சொல்ல முடியாது. அவர்கள் எப்படி அரசியல் செய்ய போகிறார்கள் என்பது வேறு விஷயம். பட் உண்மையில எதிர்க்கட்சி தலைவராக ஒரு தமிழர் எதிர்க்கட்சி தலைவராக இலங்கையருடைய அரசியலில் வந்திருப்பது என்பது ஒரு நல்ல மாற்றம் தான். அது ஒரு தவறான மாற்றமாக கருத முடியாது. ஆனால் இந்த நல்ல மாற்றத்தை யார் பயன்படுத்த போகிறார்கள் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. ஒரு புறத்தே இப்ப ஐயா சொன்னது போல வடக்கு மாகாண சபையிலே தீர்மானத்தை போடுகிறார்கள். அதே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய முதலமைச்சர் வடக்கு மாகாண சபையிலே தீர்மானத்தை போடுகிறார். இன்னொரு பக்கம் இலங்கையினுடைய அரசோடு ஒரு இணக்கமான அரசியலை வைத்துக் கொண்டு இலங்கையினுடைய அரசோடு பேசுவதற்கான ஒரு முயற்சியையும் நடைபெற்றுக் கொள்கிறது. இது ரெண்டுமே நடைபெற வேண்டும் என்றுதான் என்னுடைய கருத்து. அதாவது இலங்கை மீது சர்வதேச விசாரணை என்பது இலங்கை மீது கொடுக்கக்கூடிய அழுத்தம். அதை இலங்கையே ஒத்துக்கொள்ளும் என்று நாங்கள் கடைசி எதிர்பார்க்க முடியாது. இலங்கையே என் மீது உலக நாடுகள்லாம் சேர்ந்து இலங்கை அரசு மீது விமர்சனம் விசாரணை செய்ய வேண்டும், இலங்கையே கேட்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இலங்கை கேட்காது. இலங்கையில மைத்ரிபால சிறிசேனவா இருக்கட்டும், இன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அல்லது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் சார்பிலே தேசிய அரசாங்கத்தில் இணைந்து அமைச்சராக போகிறவர்களாகட்டும், இவர்கள் எல்லோரும் அன்றைக்கு இலங்கை அரசாங்கம் எடுத்த முடிவிற்கு தலையாசாய்த்தவர்கள் தான். இன்றைக்கு சிறுபான்மை கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகளாகட்டும், இன்றைக்கு மலையகத்தை பிரதிநிதித்துவக்கூடிய தொண்டமானுடைய கட்சியாக இவர்கள் எல்லாருமே கேபினெட்ல இருந்தவர்கள். இந்த கொலை நடந்த போது இவர்கள் எல்லோருமே கேபினெட்ல இருந்து கேபினெட் எடுத்த முடிவுகளுக்கு ஆமாம் சொன்னவர்கள். ஆகவே எல்லோருக்கும் இதனுடைய பங்களிப்பு இருக்கிறது. ஆகவே இவர்கள் எவருமே ஒரு போர்க்குற்ற விசாரணை சர்வதேச அளவிலே முன்னெடுக்கப்படுவதை விரும்ப மாட்டார்கள், ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டார்கள். ஆனால் அந்த விசாரணை நடைபெற வேண்டும் என்பது இலங்கை மீது கொடுக்கக்கூடிய அழுத்தம். அந்த அழுத்தம் காரணமாக இலங்கை தமிழர்கள் நோக்கி ஒரு தீர்வு கிட்டு செல்லும். இப்போது நமக்கு உடனடியாக தேவையான விஷயம் என்ன சொன்னா, தமிழர்களுக்கு உடனடியான தீர்வு என்ன, அவர்கள் தங்களை மீள கட்டமைத்துக் கொள்வதற்கான ஒரு தீர்வு. ஒரு இடம் இருந்தால் தான் இப்ப நீங்க தமிழீழம் என்று மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்க முடியாது. தமிழம் என்று கேட்பதற்கு அங்கு ஒரு நிலம் வேண்டும். இப்பொழுது இருக்கக்கூடிய ராணுவ பிரச்சனத்தை அகற்ற வேண்டும். அங்கே சிங்கள குடியேற்றங்கள் நம்ம இப்ப கூட நாம் போய் சென்ற போது கூட பார்த்தோம், முல்லைத்தீவிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் சிங்கள குடியேற்றம் வந்துவிட்டது. ஆகவே சிங்களவர்கள் வடக்கு கிழக்கினுடைய முழு பகுதிகளையும் தமிழருடைய தாயக முழு பகுதிகளையுமே அவர்கள் துண்டாடிவிட்டால், அங்கே குடியேற்றங்கள் நடந்துவிட்டால் அதற்கு பிறகு எந்த இடத்திலே நீங்கள் உரிமை கேட்பீர்கள்? எந்த இடத்தை வைத்துக் கொண்டு ஒரு தாயக
நிலப்பரப்பு என்று சொல்லுவீர்கள். ஆகவே தாயக நிலப்பரப்பு என்பதை உறுதி செய்து கொண்டிருக்கிற அதே நேரத்திலே சிங்கள அரசு ஒரு இணக்கமான அரசியலை ஏற்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கிறது. அந்த வகையில் இந்த எதிர்க்கட்சி தலைவர் பதவி என்பது தமிழர்கள் சாதகமாக பயன்படுத்திக் கொண்டால் அது முக்கியமான ஒரு நல்வாய்ப்பும் சேர்ந்தே கொண்டது அப்படிங்கிறீங்க. நீங்க அமிர்தலிங்கம் எதிர்க்கட்சி தலைவர் இருந்த போது பாத்தீங்கன்னா இந்திரா காந்தியோட இங்க வந்து பேசியிருந்தாரு. அதே மாதிரி ஒரு அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய அங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் பதவி என்பது பிரதமருக்கும் ஒரு கேபினட் மினிஸ்டருக்கும் இடைப்பட்ட அதிகாரங்களை கொண்ட ஒரு பதவி. பிரதமருக்கு அடுத்த அளவிற்கு ஒரு பதவி. புரோட்டோகால் படி அவர் வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் உரையாற்றுவதற்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவராக வாய்ப்பை கோர முடியும். அதுல வந்து நீங்க கண்துடைப்புன்னு சொல்லக்கூடிய அதே வழியில ஒரு நல்வாய்ப்பும் சேர்ந்தே வருகிறது. ஆல் இஸ் நாட் வெல், எதுவுமே எல்லாமே இன்னும் மோசமா இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறோமா அப்படிங்கிற கேள்வி. ராஜபக்ச பிரசிடென்டா இருக்கும் பொழுது இல்லாட்டி அவருடைய கை ஓங்கின்ற சமயத்துல இது நினைத்து கூட பார்க்க முடியாது. இன்னைக்கும் கூட ராஜபக்ச ஆதரவாளர்கள் குறிப்பாக விமல் வீரவன்ச உள்ளிட்டோர் இதை கடுமையா எதிர்க்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு நினைத்து கூட பார்க்க முடியாது. இன்னைக்கு இந்த அளவுல இருக்கிறது. இன்னைக்கு சிங்கள அரசியல் ஸ்பெக்ட்ரத்துல பலருடைய எதிர்ப்பையும் மீறி இது நடக்குது அப்படின்னா இட்ஸ் a welcome step. ஏன் பார்க்க கூடாது? give me a breathing time னு சொல்றாங்க. இது வந்து சுவாசத்தை எடுத்துக்கொள்வதற்கான ஒரு கால அவகாசம் நான் மறுக்கவில்லை. மரியாதைக்குரிய சம்பந்தம் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து இது போன்ற ஐயா அவர்கள் சொன்ன அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடித்து தருவார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் மனம் திறந்து பாராட்ட நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் இனப்படுகொலை முடிந்து 6 வருடங்கள் ஆகிவிட்டது. அதற்குண்டா கிட்டத்தட்ட யாஸ்மின் சுகா அறிக்கையும் அந்த ஸ்டீவன் ராட்னர் தருஷ்மன் அறிக்கை கொடுத்து 4 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை என்று சொன்னால் சமரவீரா வெளியுறவுத்துறை அமைச்சர் தேர்வு செய்யப்பட்டார். முதலில் வந்து இந்தியாவுக்கு, பிறகு ஜான் கெரியை போய் பார்த்தார், அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அதிகாரி மந்திரியை போய் பார்த்தார், பிறகு பான் கி மூனை பார்த்தார். இவற்றையெல்லாம் ஊடகமாக நாம் பார்க்கும்போது மார்ச்சிலே வர வேண்டிய அந்த அறிக்கை இப்பொழுது செப்டம்பருக்கு மாற்றி போடப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு எந்த கட்டத்திலும் வந்து எல்எல்ஆர்சியை தவிர எதையும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக என்கிற சூழ்நிலை தான் அங்க இருக்கிறது. ஏற்கனவே அறிக்கை தாமதமாச்சே தவிர இன்னும் வெளியாகல, இலங்கைக்கு ஆதரவாக வெளியாயிடுச்சு. யாஸ்மின் சுகா தனித்தனியாக மனித உரிமை ஆணையாளருடைய இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் இன்னும் வெளியே வரல. அது இலங்கைக்கு எதிராக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஷெட்யூல் பண்ணிட்டாங்க. அதாவது அவங்க தலைமையேற்ற வந்து மார்ச்சி அட்டிசாரி, ஜஹாங்கீர், சிங்வியா இவங்க 3 பேரும் அறிக்கை இதுவரை அளிக்கணும்னு நான் சொல்றேன். முதல் கட்ட அறிக்கை மேல எந்த நடவடிக்கை எடுக்கப்படல இன்னமும். அதாவது அது வந்து நீங்க சொன்ன யாஸ்மின் சுகா உள்ளிட்ட ஒரு அறிக்கை ஐநாவுடைய பொது செயலாளருடைய படிப்பினைக்காக அவருக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டெக்னிக்கல் ரிப்போர்ட். அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அறிக்கையும் அல்ல. இன்னும் சொல்ல போனா எந்த அமெரிக்கா மீது சந்தேகம் எழுப்புறீங்களோ அந்த அமெரிக்கா நிறைவேற்றிய தீர்மானத்தின் அடிப்படையில் தான் ஐநா மனித உரிமை ஆணையாளருடைய புலனாய்வே ஏற்பட்டு அது இன்னும் விசாரணை அறிக்கை தாக்கல் செய்தா பாக்கி. அந்த அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் கெரி தான் இப்போ வந்து அப்படி தேவையில்லை, உள்நாட்டு இந்த அதாவது இன் கன்சல்டேஷன் இன் கன்கரன்ஸ் வித் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் என்று சொல்லி இருக்கிறார். அது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எல்எல்ஆர்சி ஏற்கனவே 250 பரிந்துரைகளை லேர்ன்ட் லெசன்ஸ் ரிகன்சிலியேஷன் கமிஷன் அதாவது இலங்கை அரசுக்கு கீழே உள்ளது. அவர்கள் 250 பரிந்துரைகளை இந்த போர்க்குற்ற சம்பந்தமாக சொல்லியிருக்கார்கள். அதிலே 99 பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இந்த அரசாங்கம் ஏற்கனவே நிராகரித்து விட்டது. அவர்களுடைய அரசின் கீழ் இருக்கின்ற ஒரு நிர்வாகம் கொடுத்த பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா எப்படி வந்து விசாவை மறுத்தார்கள். மார்க்கெட்டி சாருடைய புலன் விசாரணை அமைப்புக்கு அங்கு விசா தர முடியாது என்று அடம்பிடித்தார்கள். இந்தியாவுக்கு கூட விசா தருவதற்கு அனுமதி கிடையாது. அது எப்படி அந்த அறிக்கை கொடுக்க போறாங்க நமக்கு தெரியவில்லை. ஒரு கவுண்டர் பாலிடிக்ஸ் தான் பண்ண வேண்டியிருக்கு. அதாவது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இலங்கை, நான் திரும்ப அதை சொல்றேன், இலங்கை அரசாங்கம் நான் இதை பண்ணுவேன்னு சொல்லவே மாட்டான். ஆனா இலங்கை அரசு மீது சர்வதேச அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். இப்ப நீங்க தெற்கு சூடானோட நிலைமை பாத்தீங்கன்னா தெற்கு சூடான் பிரிவதற்கு சூடான் அதிபர் மீது போர்க்குற்ற விசாரணை இருந்தது. அந்த போர்க்குற்ற விசாரணை அமெரிக்காவுக்கு வரவேற்கப்பட்டு போர்க்குற்ற விசாரணை அறிக்கை அவர் முன்னால் வைக்கப்பட்டது. நீங்க போர்க்குற்ற விசாரணை எதிர்கொள்றீங்களா இல்ல தெற்கு சூடான் இடைக்கால அரசுக்கு ஒத்துக்கொள்றீங்களா? மைத்திரிபால தெளிவா சொல்லிட்டார், ராஜபக்சேவை எலக்ட்ரிக் சேர்ல இருந்து நான் காப்பாத்திட்டேன். அதுக்கப்புறம் நீங்க நம்புறீங்களா? இல்ல, நான் சொல்றேன் இந்த அழுத்தத்தை நம்ம பரவல, இந்த அழுத்தம் கொடுக்கப்படல எல்லாமே இல்ல ஒரு எதுவுமே நடக்காது. அதாவது சிறப்பான முன்னேற்றம் நடந்துடல. ராஜபக்சா சர்வதேச சமூகம் அவங்களுக்கு வேலையே இல்லை என்ற சூழ்நிலையில சர்வதேச சமூகத்தோட நாங்க ஒத்துழைக்கிறோம் அப்படிங்கிற நிலைமைக்கு இந்த அரசாங்கம் சொல்லுது. ரணில் விக்ரமசிங்க எனக்கு அளித்த பேட்டியிலும் கூட சொல்றாரு, சர்வதேச விசாரணை சரி, ஆனா ஜூரிஸ்டிக்ஷன் எங்க நாட்டில் இருக்கணுங்கிறார். அது தமிழர்களுக்கு ஏற்புடையதா, தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஏற்புடையதா, புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு ஏற்புடையதா சரியான இல்லாமல் இருக்கலாம். அரசியல் பண்ணிட்டாரு. நீங்க பாத்தீங்கன்னா ஜுடிஷியல் மாத்திரம் இல்ல,
in consultation and in concurrence with the Sri Lankan government. அவர் என்ன சொல்றாரு, ஒரு அமெரிக்காவும் கூட அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. சர்வதேச தலையீடு இருக்கட்டும், ஆனா அதை தண்டிக்கக்கூடிய அதிகாரம் இலங்கையில் இருக்கக்கூடிய கோர்ட்டுகளுக்கு தான் உண்டு. ஏனென்றால் ரோம் சாசனத்துக்கு இந்த ஒரு சர்வதேச லக்ஷ்மண் கிரியல் அவர்களுடைய அவைத்தலைவராக அவைத்தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய லக்ஷ்மண் கிரியல் அதுதான் சொல்லியிருக்காரு. இந்த விசாரணையை ராஜபக்சே அரசு உள்ளக விசாரணை நடத்தி தண்டனை கொடுத்திருந்தால் நாங்க இப்ப இந்த நிலைமையில வந்து நிக்க தேவையில்லை. சர்வதேச விசாரணை 2014 அமெரிக்கா கொடுத்த தீர்மானத்துக்கு இண்டிபெண்டன்ட் இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் என்ன அர்த்தம், என்ன மரியாதை இல்லங்க? அந்த இண்டிபெண்டன்ட் ஐநா மனித உரிமை ஆணையாளர் தலைமையில நீங்க சொன்ன இந்த 3 பேர், அஸ்மா ஜஹங்கீர் உள்ளிட்ட 3 பேருடைய இந்த ஒரு புலனாய்வு முடிந்த அறிக்கை மட்டும்தான் தாக்கலாக வேண்டியிருக்கிறது. இன்னைக்கு அமெரிக்கா தீர்மானம் அறிக்கையை தாக்கல் செய்ய சொல்லி வற்புறுத்த முடியும்னு சொல்றேன். ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆனதுனால அதெல்லாம் சாத்தியப்படாம போகும்னு நான் சொல்லல. ஏன்னா எதிர்கட்சி தலைவர் ஆகிறது இலங்கை அரசோட ஒரு நல்ல பேசுவது இன்னொரு பக்கத்திலே அழுத்தத்தை கொண்டு வர மார்ச் மாசத்துல இந்த அறிக்கை தாக்கல் ஆயிருக்கணும். இவங்க வந்து இந்தியாவும் அமெரிக்காவும் இலங்கை அரசோடு கலந்து பேசிதான் அது செப்டம்பர் மாதம் பண்ண போறாங்க. இப்ப செப்டம்பர் 3ஆம் தேதி சந்திரிகா பண்டாரநாயககுமார் இந்த அரசினுடைய கீ வந்து சந்திரிகாவிடம் தான் இருக்கிறது. சந்திரிகா வந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இப்போ செப்டம்பர் இன்னைக்கு சந்திச்சுட்டாங்க. ஆமா. சோ அப்ப அவங்க வராங்க. பிரைம் மினிஸ்டரோட ரணில் விக்ரமசிங்கோடைய முதல் விசிட் இந்தியாவுக்கு இருக்கிறது. இந்த மாதிரி அவர்கள் தங்கள் பக்கம் உலக நாடுகளை திருப்புவதற்கான எல்லா காய்கறிகளையும் சம்பந்தப்பட்ட மைத்ரிபாலா வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தாரு, பொன்சேகா வெறிப்படையினுடைய தலைவராக இருந்தாரு, சந்திரிகா வந்து கோடேஸ்வரனுடைய அந்த இதுல வந்து வெடிகுண்டை வைத்த பொழுது அவர் அரசாட்சியில இருந்தாரு. முதலாக இந்த சிங்கள குடியேற்றத்தை கொண்டு வந்த சேனரத்னாவுடைய வழி வந்தவர், ஜெயரத்னாவுடைய வழி வந்தவர் ரணில் விக்ரமசிங்கே. இவருடைய முகச்சித்திரம் மாறும் நினைக்கிறேன். ரணில் விக்ரமசிங்க அமைச்சராக இருக்கும் போது, அமிர்தலிங்கம் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது ரணில் விக்ரமசிங்க அமைச்சராக இருந்தார். யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்ட 3வது நாள் ரணில் விக்ரமசிங்கும் யாழ்ப்பாணத்தில் இருந்தார் என்பதற்கான பத்திரிகை ஆதாரங்களா இருக்கு. இப்ப நம்ம யாழ்ப்பாணத்தில் இருந்தார், யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்ட பார்க்க வந்திருப்பார், வேடிக்கை பார்க்க வந்திருப்பாங்க. 97,000 அந்த யாழ்ப்பாண நூலகத்தில் 91,00,000 நூல்கள் எரிக்கப்பட்டு நிறைய நேரத்தில் திருடிட்டு வந்து கும்பல் இருக்கும்போது அதை உட்கார்ந்து பார்ப்பாங்க பிடிக்கிறாங்களா. ரணில் விக்ரமசிங்கே இதுவரை ரணில் விக்ரமசிங்கே மோசமான செயல்படாதுன்னு சொன்னா அப்ப அமைச்சரா இருந்த ஒருத்தர் தான். ஆனா இப்ப எல்லார் மேலேயுமே கரைகள் இருக்கிறது. நீங்க இப்ப அதான் சொல்றேன், இலங்கை அரசினுடைய அங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி அமைக்கிறது நான் தவறா சொல்ல. எரியில கொல்லிக்கட்டையில் எந்த கொல்லிக்கட்டை நல்ல கொல்லிக்கட்டை நம்ப முடியாது. தமிழர்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்றதான் இப்ப இருக்கு. நாங்க என்ன உண்மையில வந்து இங்க 3 தரப்பு இருக்குது. ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள், தமிழ்நாடு, இன்னொன்று இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல், இன்னொன்று புலம்பெயர். இந்த 3 தரப்பும் ஒவ்வொரு வகையான அரசியலை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டியது. தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் இந்திய அரசு மீது என்ன இன்று மோடி அவர் சந்தித்து நரேந்திர மோடி அவர்கள் சந்தித்து பேசியிருக்கிறார் என்றால், ரணில் விக்ரமசிங்கே இங்கு வரப்போகிறார் என்றால், நாம் இந்திய அரசு மீது அழுத்தத்தை கொடுத்து எந்த வகையான அழுத்தத்தை இலங்கை அரசு மீது தைக்க போகிறோம்? சர்வதேச ரீதியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் சர்வதேசத்தை தங்கள் நாட்டில் என்ன அழுத்தத்தை கொடுத்திருக்கிறார்? 1000 அழுத்தங்களை கொடுத்த பிறகுதான் இது வந்து இலங்கை எங்களுக்கு நட்பு நாடு, தமிழ்நாட்டில் இருக்கின்ற சில அரசியல் பிரச்சனைகளுக்காக நாங்கள் இலங்கையை பகைத்துக் கொள்ள முடியாது என்று தெளிவாக மோடியுடைய அரசாங்கத்தில் இப்ப இந்த மாதிரி ஜனநாயக சூழல் இருக்கக்கூடிய இந்தியாவிலே உங்களால் அழுத்தத்தை கொடுத்து எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்குது. அப்படி என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நெருக்கடி இருக்கக்கூடிய அந்த இடத்தை ஒரு இறுதி கருத்தை மட்டும் கேட்க இருக்கிறேன். நீங்க இலங்கை அரசியல ரொம்ப ஆழமா கவனிக்கிறவர்கள் அடிப்படையில் இன்னைக்கு இரா சம்பந்தன் இலங்கை எதிர்க்கட்சியுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் அவர் இன்னைக்கு அகில இலங்கையுடைய எதிர்க்கட்சி தலைவராகவும் செயல்பட வேண்டிய ஒரு தார்மீக நிலையும் சேர்ந்தே வருகிறது. இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டார். அமைச்சரவை அதிகரிப்புக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. வெறும் தமிழ் தேசிய அடையாளத்தை தாண்டி ஒரு நிலை எடுக்க வேண்டிய நிலை இருக்கிறது. இன்னொரு பக்கம் விக்னேஸ்வரன் ஒரு கடுமையான ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கார். ஒரு பொதுவான ஒரு எண்ணம் என்னன்னா, இல்ல பேசப்படக்கூடிய கருத்து என்னன்னா, தமிழ் தேசிய கூட்டமைப்பு நீங்க 2 ஸ்ட்ராட்டஜிஸ்ங்கிறீங்க. தமிழ் தேசிய கூட்டமைப்பிலேயே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. ஒரு பகுதி வந்து உள்ளக விசாரணை ஏற்கலாம் அப்படிங்கிற ஒரு கொள்கை, அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் யாருமே சொல்லல. தமிழ் தேசிய கூட்டமைப்புல யாருமே உள்ளக விசாரணை ஏற்றுன்னு சொல்லவே இல்லை. தமிழரசு கட்சி எதை பற்றியுமே கருத்து சொல்லவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கிற யூபிஆர், லெஃப்ட், பிளாட், டெலோ போன்ற இயக்கங்கள் தனியாகவே 2 நாட்களுக்கு முன்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அவையினுடைய உயர்ஸ்தானிகருக்கு தனியாகவே ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். ஆனா பிரதான கட்சி எழுதல் அப்படிங்கும்போது அவங்க ஆனால் அந்த கட்சியினுடைய முதலமைச்சர் ஒரு தீர்மானத்தை, ஏன்னா
இலங்கை பாராளுமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாது. அது சிங்களவர்களால் சூழப்பட்ட பாராளுமன்றம். ஆனால் தமிழர்களிடம் இருக்கக்கூடிய இப்போது இருக்கக்கூடிய குறைந்தபட்ச ஆட்சி அதிகாரம் என்பது எது? வடக்கு மாகாண சபைதான். தங்களிடம் குறைந்தபட்ச ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு அந்த மாகாண சபையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள். இப்ப நீங்க மத்திய பாராளுமன்றத்தில் ஒன்று செய்ய முடியும், தமிழ்நாடு சட்டசபையிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற முடியும் அல்லவா? அதே போல அங்கே தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள். அது தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. அப்ப ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய அபிலாஷைகள் என்பது சர்வதேச விசாரணையின் அடிப்படையில் தமிழர்களுக்கான தீர்வு வழங்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் தமிழர்களுக்கான ஒரு ரொம்ப சுருக்கமான இறுதிவாதம் தோழர் விரும்புகிறார்கள். தமிழ்நாட்டில் எங்களை போன்ற அரசியல் கட்சிகள் நிச்சயமாக இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து தான் விரும்புகிறோம். நான் சொன்ன வடக்கிலே போட்ட தீர்மானம் வடக்கு மாகாணத்தில் மாத்திரம் போடல, பொதுவாக இனப்படுகொலைக்காக போடப்பட்ட தீர்மானம் பிப்ரவரி 10 அதை ஆயுதமாக ஏந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்ற அந்த முன்னெச்சரிக்கையோடு சம்பந்தம் அவர்கள் இதை முன்னெடுத்து ஏதாவது நடந்தால் இல்லாத ஒரு திருப்பை சக்கரை என்பதை போல ஏதாவது நடந்தால் மகிழ்ச்சியோடு நாங்கள் கண்டிப்பா முன்னெச்சரிக்கை சம்பந்தம் மிகப்பெரிய அழுத்தம் வந்திருக்கிறது. தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமான வாக்குகளை அவர் அளித்திருக்கார்கள், மற்ற கட்சிகளை கொடுக்க இது ஒரு பெரிய அழுத்தம். இந்த அழுத்தத்தை அவர் சரியான முறையிலே நடத்தி செல்வராக இருந்தால் எனக்கு யாருடைய நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு 1977 தமிழரான திரு அமிர்தலிங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதற்கு பிறகு அந்த தேர்தலில் வட்டுக்கோட்டை தீர்மானம் தனி தமிழ்நாட்டுக்கான வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையிலே அந்த தேர்தலிலே தமிழ் வெற்றி அடைந்தது. மிக நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் இரா சம்பந்தன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது ஒரு நாடாளுமன்றத்துடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிறது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்பு. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் 44 சீட்டுகள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காங்கிரசுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு ஒரு 16 சீட்டு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இலங்கையில கிடைத்திருக்கிறது. இது நிச்சயமாக ஒரு நல்வாய்ப்பு தான், இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. இதே பொறுப்புல தான் இலங்கையுடைய அரச ஆட்சி தலைவர்கள் மஹிந்த ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க, ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கா, SWRD பண்டாரநாயக்கா, சேனநாயக்கா, டுட்லே சேனநாயக்கா என பலரும் இருந்திருக்கிறார்கள். ஆக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொறுப்பு அப்படிங்கறதுல மாற்றுக்கருத்தில்லை, ஒரு நல்வாய்ப்பு அப்படிங்கறதுலயும் மாற்றுக்கருத்தில்லை. அதே சமயத்துல சிக்கல்களையும் சேர்த்தே கொண்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் த்ரெட்ஸ் ரெண்டும் சேர்ந்தே இருக்கிறது. என்ன நடக்க போகிறது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஒரு பக்கம் ஒரு சர்வதேச விசாரணை, ஒரு இன்டர்நேஷனல் மெக்கானிசமுக்கான ஒரு அழுத்தம் பெருகி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை, இது ஒரு நல்வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு பார்வையும் கண்துடைப்பு அப்படிங்கிற இன்னொரு பார்வையும் இருக்கிறது. எதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்க போகிறது, நன்மைகள் அதிகம் நடக்க போகின்றன, அந்த ஒரு ஸ்டேட்டஸ் கோ தான் தொடர போகிறதா பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு சோமேந்திரன் அவர்களுக்கும் திரு அந்திரிதாஸ் அவர்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி தெரிவித்து தொடர்கின்றோம்.